قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه وسلم عليه اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه وسلم عليه اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه وسلم عليه. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டும். எல்லாம் வல்ல ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஸலாத்தும் ஸலாமும் அண்ணலம் கோமான் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ரஹ்மத்துல் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் ஷஃபீஉல் முத்னிபீன் எம்பெருமானார் கருணை நாயகம் கண்மணி கோமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பெயரிலும் அவர்களின் திருக்குடும்பத்தினராகிய புனித அஹ்லுல் பைத்துகள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் பேரிலும் குறிப்பாக இன்றைய விழாவினுடைய நாயகர் இந்த இறைநேசர் ஷேக் சானி வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் திருப்பெயரிலும் உண்டாவதாக. ஆமீன். இவர்களுடைய ஷஃபாஅத்தும் மஹப்பத்தும் வசீலத்தும் மததும் நம் மீதும் நம் சந்ததிகள் மீதும் இன்றும் என்றும் நீக்கமர நிறைந்து நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் இந்த புனிதமான ஒரு மஜ்லிஸில் கூடியிருக்கிறோம். இந்த இறைநேசர் அவர்களினுடைய இந்த உருஸ் விழாவிலே அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். இதை போன்ற உருஸ் விழாக்களினுடைய முக்கியத்துவம் என்ன? எதற்காக இந்த உருஸ் விழாக்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? சரி, இந்த உருஸ் விழாக்கள் நம்மை போன்ற இந்த கிராமங்களில், இந்த ஊர்களில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கின்றனவா? உலகில் வேறு எங்கும் இதை போன்ற விழாக்கள் நடக்கவில்லையா? ஏன் இந்த விழாக்களை நாம் எடுக்க வேண்டும்? இந்த இறைநேசர்கள் யார்? இவர்களுடைய மகத்துவம் என்ன? எதற்காக அல்லாஹ் தஆலா இவர்களை நம்ம இடத்திலே அனுப்பினார்? நாம் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? இவர்களிடத்தில் நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்ன? இப்படி ஏராளமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாம் வரிசையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லி விளங்க செய்வோம். இன்ஷா அல்லாஹ். முதல்ல இந்த வலிமார்கள்னா யாருன்னு நம்ம விளங்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வலிமார்கள் சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது. அவுலியான்னு சொன்னாலே அலர்ஜி ஆயிடும். இறைநேசர், தர்கா, மௌலிது, பாத்தியானாலே சில பேர் என்ன இருக்கிறாங்க, அலர்ஜி ஆயிடும். இதுல இஸ்லாத்தில் இல்லாதது போலவே சித்தரிச்சுட்டாங்க. கடந்த ஒரு 20-30 வருடங்களாக செய்யப்பட்ட பிரச்சாரங்களின் காரணத்தினால் இதை போன்ற விஷயங்களே இல்ல, வலிமார்கள் இல்ல, தர்கா இல்ல, அவுலியா இல்ல, ஜியாரத் இல்ல, பாத்திஹா இல்ல, தரூத் இல்ல, எதுவுமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு மக்களினுடைய நிலைமை எதுவுமே இல்லாம போகுது. வியாபாரத்துல வரக்கத்து இல்ல, உடல்ல சுகம் இல்ல, மனதுல நிம்மதி இல்ல, வீட்டுல சந்தோஷம் இல்ல, பிள்ளை கூட்டிட்ட மன நிம்மதி இல்ல, உள்ளத்தில் சந்தோஷம் இல்ல, இல்லத்தில் சந்தோஷம் இல்ல, எல்லா இடங்களிலும் பிரச்சனை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ் ரசூல் சொன்ன வழிமுறைகளை விட்டு நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் ரசூல் சொன்னதை நாம என்ன செய்யல, விளங்கல்ல. அல்லாஹ் ரசூலுடைய பாதைக்கு, அல்லாஹ் ரசூலுடைய தரீகாக்கு மாற்றமாக நடந்ததினால் இன்னைக்கு நாம் வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகள். சரி, இது மட்டும் தான் பிரச்சனைன்னு பார்த்தா நாட்டுல அதை விட பெரிய பிரச்சனை. நாடே என்னவா இருக்கு, பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன? இதற்கான தீர்வுகள் என்னன்னு சொன்னா, இதை போன்ற நல்ல விழாக்களை நடத்தி அந்த இறைநேசருடைய துவா பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் உலகில் எந்த மாற்றத்தை வேண்டுமானாலும் நாம் நிகழ்த்தி காட்டலாம். அப்ப இந்த வலிமார்கள் என்றால் யார் அப்படின்னு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு மறைகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகிலே தங்களுடைய புனிதமான அந்த கண்களை மூடுகிறார்கள். அவருடைய புனித திருமேனியை விட்டு அவருடைய ரூஹ் பிரியுது. இந்த நேரத்துல பூமி அல்லாஹ் இடத்துல அழுது. பூமி என்ன செய்யுது? அவனுடைய ரப்ப இடத்துல, அல்லாஹ் இடத்துல அழுது. யா அல்லாஹ், இத்தனை வருடங்களாக என் மீது நபிமார்கள் நடமாடினார்கள், ரசூல்மார்கள் நடமாடினார்கள், பெரிய பெரிய ஆலிம்கள், பெரிய பெரிய உலமாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் எல்லோரும் என் மீது நடமாடினார்கள். ஆனா இனிமேட்டுக்கு என் மீது யார் நடமாடுவாங்க? இனிமேட்டுக்கு உலகத்துல அநியாயம் அக்கிரமங்கள் தலைவிரித்து ஆடும் ரப்பே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி பூமி அல்லாஹ் இடத்துல புலம்புது. பூமி அல்லாஹ் இடத்துல புலம்புது. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா பூமிக்கு ஆறுதல் சொல்றா, பூமி அழுகாத, பூமியே கவலைப்படாத, உன் மீது வலிமார்கள் நடமாடுவார்கள்.
உன் மீது அல்லாஹ்வினுடைய அந்த அன்பை பெற்ற இறைநேசர்கள் நடமாடுவார்கள், அவர்களை கொண்டு நீ அமைதி பெறுவாய் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா பூமிக்கு ஆறுதல் சொல்கிறார். ஆக பூமிக்கு ஆறுதல் சொல்லப்பட்ட அந்த இறைநேசர்களை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இறைநேசர்கள் யார் என்று விளங்குவதற்கு ஒரு சின்ன பாடல் வரியோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொன்னோம்னா இன்னும் அழகாக விளங்கும். யார் இந்த இறைநேசர்கள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதை அலங்காரம் செய்யும் வல்லோர்கள் தானே வழிமார்களாகும், அதிகாரம் அவர் கையிலே அருஞானம் அரசாலும் சன்மார்க்க சாம்ராஜ்யமே. அல்லாஹ்வின் தூதை அலங்காரம் செய்யும் வல்லோர்கள் தானே வழிமார்களாகும். அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எந்த தூது செய்தியை கொண்டு வந்தார்களோ, நுபுவத்தின் மூலமாக எந்த செய்தியை இந்த மக்களுக்கு சொன்னார்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சுன்னத்தான விடயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த பூமியிலே வந்தவர்கள் தான் இந்த இறைநேசர்கள். இறைநேசர்கள் யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வந்தவர்கள் தான் இந்த இறைநேசர்கள். இவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க? நாயகனின் மறையை உலகுக்கு தந்த நபிமார்கள் காலம் நிறைவானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நுபுவத் முடிஞ்சுச்சா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி இருக்காங்களா? கிடையாது, முடிஞ்சிச்சு. எனவே அந்த நுபுவத்திற்கு பிறகு நபிமார்கள் பணியை நிறைவேற்ற வந்த வலிமார்கள் காலம் உலகாளுது. இப்ப விளங்குற இறைநேசர்கள் யாரு? இறைநேசர்கள் யாரு? அந்த நபிமார்கள் விட்டு சென்ற பணியை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக வந்தவர்கள் தான் இந்த இறைநேசர்கள். இன்சானின் நெஞ்சில் ஈமானை ஊட்டும் கலிமாவினும் மந்திரம். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கான் பாருங்க. உலகத்துல எத்தனையோ பேரு அல்லாஹ் யாரும் விளங்கல, ரசூல் யாரும் விளங்கல, குர்ஆனை விளங்கல, கல்புல ஈமான் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல முடியல பல பேருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா நாடி தேர்ந்தெடுத்து நம்ம எல்லாம் கலிமா சொன்ன நன்மக்களாக இங்க அமல் செய்திருக்கிறார். தொப்பி அணிந்தவர்களாக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேணுபவர்களாக இங்க அமர்ந்திருக்க செய்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய கிருபை செஞ்சிருக்கிறார். இதுதான் அந்த கலிமாவினுடைய உண்மையான அருமை. அப்ப அந்த கலிமாவை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இருலோக வாழும் ஈடேற்றம் காட்டும் கலிமாவெனும் மந்திரம், இறையவனின் கருணை இதயமதில் ஏந்தி இரவு பகலாக அடியவரை காட்டும் சீமான்கள் வலிமார்களே. இந்த கலிமாவை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக வந்தவர்கள் தான் இந்த இறைநேசர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்காவிலே எந்த கலிமாவை சொன்னார்களோ, மதீனாவிலே எந்த கலிமாவை சொன்னார்களோ, அந்த கலிமாவை உலகமெங்கிலும் எடுத்து முக்கியமான சில பண்புகளை கொடுத்திருக்கிறார். இது நம்மை போன்ற மனிதர்களுக்கு கிடைக்காது. இவங்க எப்படியாப்பட்டவங்க? இரணத்தை தேடி இவர் போவதில்லை, இரணங்கள் தேடும் இவர் வாசலை, மரணிக்கும் முன்பே மரணிப்பதாலே மரணிப்பதில்லை இவர் தேகமே. எந்த இறைநேசர்களும் உணவை தேடி அலைஞ்சதாக எந்த வரலாறும் கிடையாது. எந்த இறைநேசர்களும். இப்ப இந்த இறைநேசர் எடுத்துக்கங்க, இவர்கள் பிறந்த ஊர் ஏதோ ஒரு நாடா இருக்கும், இந்தியாவா இருக்காது, ஏதோ ஒரு நாடா இருக்கும். ஷால் ஹமீத் பாஷா நாயகம் நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடிய பாஷா நாயகம் பிறந்த ஊர் எது? மாணிக்கப்பூர். அடங்கி இருக்கிறது நாகூர். திருச்சி தப்லியா ஆலம் பாஷா நாயகம் பிறந்தது எங்க? ஈராக்ல. ஈராக்ல பிறந்து அவர்களுடைய சொத்து பத்துக்களை விட்டு, ஆட்சி அதிகாரங்களை விட்டு இந்த தீனை பரப்ப வேண்டும் என்பதற்காக ஃபக்கீருடைய கோலத்திலே, நம்ம யாராச்சும் நம்மளுடைய வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, நம்முடைய சொத்து சுகத்தை விடுவோமாங்க? நான் இஸ்லாத்தை பரப்புறேன், இது வரைக்கும் யாராச்சும் சொத்து சுகத்தை விட்டுருக்கோமா? மனைவி மக்களை விட்டுருக்கோமா? பிள்ளை குட்டியை விட்டுருக்கோமா? இதையெல்லாம் கூட விட்டுருவான். ஒரு மனுஷன் ஆட்சி அதிகாரத்தை விட மாட்டான். இன்னைக்கு போய் ஆட்சியில இருக்கிறவங்க நீ இறங்குப்பான்னு சொல்லி பாருங்க, முடியாது. அப்ப அவ்வளோ பெரிய அரசராக இருந்த அந்த ஆட்சியை விட்டு இறங்கி வந்தார்கள். இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த திருச்சிக்கு, இந்த பெரம்பலூருக்கு வந்தாங்கன்னு சொன்னா எதற்காக வந்தாங்க? இந்த இஸ்லாத்தை மக்கள் இடத்துல சேர்க்கணும். பாவியான இந்த மனிதர்கள் இந்த இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்காக வந்தார்கள் இந்த இறைநேசர்கள். அப்ப அவர்களை நாம நினைச்சு பார்க்கல, அவர்கள் பேர்ல ஒரு யாசின் ஓதல, பாத்தியா ஓதலன்னா நாம எல்லாம் என்ன நன்றி உள்ள மனிதர்கள். எனவே அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் இதை போன்ற மஜ்லிஸ்களை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்துவாங்க. அதே போல இந்த இறைநேசருடைய இன்னொரு மகத்துவம் என்ன தெரியுமா? அவர்கள் வாழக்கூடிய காலத்துல எல்லாத்தையும் தொடர்ந்து வாழ்வாங்க.
சொத்து சுகத்தை திறந்துருவாங்க, மனைவி மக்களை திறந்துருவாங்க, எதுவுமே அவங்களுக்குன்னு சொல்லி வச்சுக்க மாட்டாங்க. ஒரு நடைப்பிணமாக வாழ்வார்கள் இறைநேசர்கள். இறைநேசர்கள் எப்படி வாழ்வாங்க? வாழக்கூடிய காலத்துல ஒரு நடைப்பிணமாக வாழ்வார்கள். எனவே வாழும் போதே மரணித்து விட்டதால் மரணிப்பதில்லை இவர் தேகம். அப்ப இந்த இறைநேசர்கள் வாழும் போது மரணிச்சதுனால இப்பொழுது அவர்கள் அவருடைய கபூரிலே மாப்பிள்ளையை போல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறைநேசர்கள் என்னங்க செய்யறாங்க? புது மாப்பிள்ளை எப்படி உறங்குவார்? சந்தோஷத்துல இருப்பாரா இல்லையா? ஒருத்தர் புதுசா கல்யாணம் ஆனவங்க என்ன சந்தோஷத்துல இருப்பாரு. அந்த சந்தோஷத்தில் இறைநேசர்கள் தன்னுடைய கபறுகளிலே தூங்கி கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த இறைநேசர் என்ன செய்யறாங்க? அவருடைய கபரிலே அமைதியாக சந்தோஷமாக உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே யார் சலாம் சொல்வார்களோ அந்த சலாமுக்கு பதில் சொல்கிறார்கள். அவர்களிடத்திலே வந்து துவாவுக்காக வேண்டி யார் நிற்பார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே இவர்கள் துவா செய்வார்கள். இறைநேசர்கள் எதுவும் தரதில்ல, அல்லாஹ்விடத்துல அவங்க என்ன செய்வாங்க? நமக்காக துவா செய்வாங்க. அதே போல இறைநேசர்களுடைய அடுத்த விஷயங்கள் பாருங்க. மெஞ்ஞான நாதம் சங்கீதம் பாடும் மெய்யடியார் கையிலே பொய்யான யாவும் பொய்யாகி போகும் பொய்யான இன்மையிலே தாமரையின் இலையில் நீ துளியை போல தானுலகும் உலகில் வாழ்ந்திருக்கும் அல்ல சீமான்கள் வழிமான்களே. இவங்க எப்படி வாழ்வாங்க? வாழக்கூடிய காலத்துல இறைநேசருடைய பழக்கம் என்னன்னு சொன்னா தாமரை இலையில் தண்ணீரை போல வாழ்வாங்க. தாமரை இலையில தண்ணி ஒட்டுமாங்க? ஒட்டாது. அதே போல இவர்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் இவர்களுக்கு மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் எதுவோடும் ஒட்டாமல் வாழ்வார்கள் இந்த இறைநேசர்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கும்? கலிமாவாக மட்டும்தான் இருக்கு. இவர்களுடைய நோக்கம் எல்லாம் அல்லாவாக மட்டும்தான் இருக்கும். இவர்களுடைய நோக்கம் எல்லாம் ரசூலாக மட்டும்தான் இருக்கும். அப்படி தாமரை இலையில் தண்ணீரை போல வாழ்பவர்கள் இந்த இறைநேசர்கள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். நாம் எல்லாம் உலகத்துல போற்றி புகழக்கூடிய அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய உலகம் மிக சிறப்பாக எண்ணக்கூடிய, மிக சிறப்பாக அழைக்கக்கூடிய மஹபூப் சுபஹானி முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொன்ன வார்த்தை. கௌஸ் நாயகம் அவர்களுக்கு 4 மனைவி 49 பிள்ளைங்க. கௌஸ் நாயகத்துக்கு எத்தனை மனைவிங்க? 4 மனைவி. ரசூலுல்லாஹி சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக எத்தனை வயசுல கட்டுறாங்க? 50 வயது. சின்ன வயசுல அவங்க திருமணம் செய்யல. 50 வயசுல நாயகம் சொல்றாங்க, நீங்க திருமணம் செய்யுங்க, உங்களை கொண்டு சந்ததிகள் வரணும், அந்த சந்ததிகளை கொண்டு உலகமெங்கிலும் இந்த இஸ்லாம் பரவணும், எனவே நீங்க திருமணம் செய்யுங்கன்னு சொல்லி கௌசுல் ஆஸம் மஹபூப் சுபானிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தோன்றி சொன்ன உடனே அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. 4 மனைவி. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 49 பிள்ளைகளை கொடுத்தார். 4 மனைவியை கட்டி 49 பிள்ளைகள் பெற்ற கௌசுல் ஆஸம் மஹபூப் சுபானி சொல்லுவாங்க, நான் எனக்கு 4 மனைவி 49 பிள்ளைங்க, ஆனால் இதுவரை ஒரு நேரம் கூட மனைவியின் சுகத்தை நான் கண்டதில்லை என்பதாக சொல்லுவாங்க. அப்ப அங்கேயும் எதைதான் கண்டாங்க? அல்லாவை மட்டும் தான் பார்த்தார்கள். இதுதான் இறைநேசர்களுடைய தன்மை. உலகத்துல மனிதனை போல வாழ்வார்கள், ஆனால் ஒருபோதும் உலகத்தோடு ஒட்டி இருக்க மாட்டார்கள் இறைநேசர்கள். இன்னைக்கு நம்மளாம் பார்த்தோம்னா உலகம் 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 என்று உலக மாயை பிடித்து கொண்டு அலைகிறோம். எதற்காக தெரியுமா? இந்த மஜ்லிஸுக்கு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாம், இந்த இரவுல எதுக்குங்க இங்க போடுறீங்க? இந்த மஜ்லிஸுடைய சிறப்பு என்னங்க? ஏங்க இங்க வரீங்க? நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த இறைநேசர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை போல் நாமும் வாழ வேண்டும் என்ற பாடம் பெறுவதற்காக. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது ஒவ்வொருத்தரும் கல்வில நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு 1000 சொத்து இருக்கலாம், கோடி ஏக்கர் நிலம் இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கலாம், இது எதுவும் நமக்கு சொந்தம் இல்ல. நம்முடைய மனைவி மக்கள் நமக்கு சொந்தம் இல்ல, பிள்ளை குட்டிகள் சொந்தம் இல்ல, சொந்த பந்தம் சொந்தம் இல்ல, ஏன் இந்த உடலும் உயிரும் கூட நமக்கு சொந்தம் இல்ல. கபருக்கு நாம தனியாக தான் போகணும். அந்த 6 அடி நிலத்துக்கு நாம் தனியாக தான் போகணும். எனவே இந்த உலகத்திலே வாழும்போது இது எதுவோடும் ஒட்டாமல் அல்லாஹ்வோடு மட்டும் நாம் ஒட்டி வாழ்வோம். அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் எதிர்பார்த்து வாழுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மட்டும் பேணி வாழுவோம் என்ற பாடத்தை பயில்வதற்காக தான் நாம இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். இவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ இதை போல நானும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்காக தான் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாங்களா? இந்த இடத்திலிருந்து வெளியே போகும்போது இந்த நியத்தோட வெளியே போலாங்களா? இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க, உருவத்தில் மனிதராய் நடமாடினாலும் உள்ளத்தில் ஹக்கோடு உறவாடுவோம். உருவத்துல மனுஷன் போலவே வாழ்வாங்க, நம்மள போலவே பிள்ளைங்க இருக்கும், குட்டிகள் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும். ஆனால் இதயத்தில் யார் இருப்பா? அல்லாஹ் மட்டும்தான் இருக்கும். கௌசுல் ஆஸம் சொல்லுவாங்க, மஹபூப் சுபானி, உன்னுடைய
பைசாவை, உன்னுடைய ரூபாயாவை உன்னுடைய பாக்கெட்ல வையே, கல்புக்குள்ள வைக்காதன்னு சொல்லுவாங்க. நம்முடைய பணத்தை எங்க வைக்கணும்? பாக்கெட்ல வைக்கணும், பாக்கெட்ல எடுக்கணும். அதை எதுவரை கொண்டு போக கூடாது? கல்பு வரைக்கும் கொண்டு போக கூடாது. கல்புல யார் மட்டும்தான் வைக்கணும்? அல்லாவை மட்டும்தான் வைக்கணும். உருவத்தில் மனிதராய் நடமாடினாலும் உள்ளத்தில் ஹக்கோடு உறவாடுவோம். உலகத்தில் சம்சார பந்தம் கொண்டாலும் உள்ளுக்குள் ஏகாந்த நிலை காணுவார். தனியோனை நாடி தன் கண்கள் மூடி தவம் காணும் தவயோகிகள் தௌஹீது வாளை தன் கையில் ஏந்தி குஃபுர் வென்ற போர் வீரர்கள். இறைநேசம் என்ன பண்ணாங்க பாருங்க. உலகத்தில் சம்சார பந்தம் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் யாரோடு உறவு இருக்கும்? அல்லாஹ்வோடு மட்டும் உறவு இருக்கும். அதே போல தன் கண்களை மூடி அல்லாஹ்வை மட்டும் நினைத்து தவத்திலே இருந்தவர்கள் இந்த இறைநேசர்கள். அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் காட்டிலே 12 வருடங்கள் கடுந்தவர். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷம் காட்டுல, நடு காட்டுல சிங்கம், நரி, புலி எல்லாம் இருக்கக்கூடிய காடு, பாம்பு பச்சை இருக்கக்கூடிய காடு. அந்த இடத்துல உணவுக்கு எதுவும் இருக்காது. அப்படியாப்பட்ட இடத்துல கௌசுல் ஆஸம் மாபூஸ் உஸ்மானி அவர்கள் 12 வருடம் கடுந்தவம் இருந்தார்கள் என்றால் யாருக்காக அந்த கடுந்தவம் இருந்தாங்க? இந்த இஸ்லாமியர்கள் இந்த தீனை விளங்க வேண்டும் என்பதற்காக, நம்மை போன்ற பாவிகள் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் காட்டிலே 12 வருடங்கள் கடுந்தவம் இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு எல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். தௌஹீது வாளை தன் கையில் ஏந்தி குஃபுர் வென்ற போர் வீரர்கள். இந்த இறைநேசர்கள் பெரிய வாள் எடுத்துட்டு வந்து போர் செய்யலாமா? எப்படி இந்த மண்ணுக்குள்ள வந்து இஸ்லாத்தை பரப்புனாங்க? நான் நேத்து சொன்னேன், நேத்து பயான்ல ஒரு செய்தி சொன்னேன். என்ன செய்தி சொன்னேன்? ஹாஜா கரீபு நவாஸ் மொய்னுதீன் சிஸ்தி அஜ்மீரில் அடங்கி இருக்கக்கூடிய கரீபு நவாஸ் அவர்களை கொண்டு இன்னைக்கு நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், வரலாறுகளை தயவு செய்து படிங்க. இந்த வரலாறு தெரியாதனால தான் தர்கா இல்ல, மௌலித் இல்ல, ஜியாரத் இல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவில் எப்படி இஸ்லாம் வந்தது வரலாறு தேட ஆரம்பிங்க இன்னையில இருந்து. என்ன வரலாறு தெரியுமா? ஹாஜா கரீபு நவாஸ் அவர்களுடைய பார்வையை கொண்டு 90 லட்சம் மக்கள் இந்தியாவிலே இஸ்லாத்தை ஏற்றார்கள். 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 90 லட்சம் மக்கள். இன்னைக்கு நாம இஸ்லாமியர்களாக இருக்கிறோம்னா நம்முடைய தாதா படதாதா தாதா தாதி இப்படியே போனோம்னா ஏதோ ஒரு தலைமுறை அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள், இல்லது இந்த இறைநேசனுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். இந்த இஸ்லாத்தை நமக்கு தந்த ஒரு பாக்கியத்திற்காக, இஸ்லாம் சாதாரண விஷயமாக, உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம் இஸ்லாம், உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம் கலிமா. இந்த கலிமாவை நமக்கு கொடுத்திருக்காங்களே, நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுத்திருக்காங்களே, அதற்கு நன்றி செலுத்துவதற்காக தான் இந்த இடத்துல நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அப்ப எதை கொண்டு இஸ்லாத்தை பரப்புனாங்க? வாள் எடுத்துட்டு வந்து போர் செஞ்சாங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது. எந்த வாளால் பரப்பு? நான் சொல்றேன் வாளால் தான் பரப்புனாங்க. எந்த வாளால் பரப்புனாங்க? தௌஹீத் என்ற ஏகத்துவ வாளை கொண்டு, கலிமா என்ற ஏகத்துவ வாளை கொண்டு, நேர்வழி என்ற ஏகத்துவ வாளை கொண்டு இஸ்லாத்தை பரப்பினார்கள் வலிமார்கள். வாள் எடுத்து யாரையும் வெட்டல்ல, கல்புக்குள்ள இருக்கக்கூடிய கரைகளை தான் நீக்கினார்கள் வலிமார்கள். கல்புக்குள் இருக்கக்கூடிய அசிங்கங்களை நீக்கினார்கள் வலிமார்கள். இந்த இறைநேசனுடைய கடைசி ஒரு தன்மையை பாருங்க. பூலக செல்வம் பாதமலர் பணிய மேலுலக இன்பம் மேன்மை என வாழும் சீமான்கள் வலிமார்களே. இந்த பூலகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் வந்து அவங்களுடைய காலடியில உருவும். இறைநேசர்கள்ட்ட மனிதர்கள் வந்து அடைக்கலமாயிருவாங்க, ஜின்கள் வந்து அடைக்கலமாயிருவாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து அவங்க காலடியில விழுவாங்க, அப்படியே பணமும் காசும் அள்ளி அள்ளி கொட்டுவாங்க. ஆனா இறைநேசர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அதுல 1 ரூபாய் எடுத்து தன்னுடைய நாட்களை வைக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை மட்டுமே நம்பி வாழ்வார்கள் இறைநேசர்கள். எனவேதான் அவர்கள் இறைநேசராக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து அடக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த இறைநேசர்கள் நாம் மறந்துவிட்டு இவருடைய சிறப்புகளை பேசாம நாம் எப்படி இஸ்லாமியர்கள் என்று சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு நேரத்தே ஒரு செய்தியை சொன்னேன், மீண்டும் ஞாபகத்துக்கு சொல்றேன். நம்மள்ட்ட ஒருத்தர் ஒரு 10 ரூபா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ஒரு ரோட்ல போறோம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, யாரோ ஒரு நண்பர் வந்து 100 ரூபா கொடுக்குறாரு. அப்ப அந்த நண்பரை நம்ம நினைச்சு பார்ப்போம் மாட்டோமா? அவருக்காக துவா செய்வோமா மாட்டோமா? ஒரு சின்ன உதவி செய்தவருக்கு தாகமா ரோட்ல போறோம், வெயில் காலம், ஒருத்தர் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறாரு, அவர் நம்ம வாழ்க்கையில நினைக்கமா மாட்டோமா? அப்ப அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கே நாம் நன்றி கடன் பட்டிருக்கும் போது இந்த இறைநேசர்கள் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறார்களே, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இங்கு வந்து நமக்காக அடங்கி இருக்கிறார்களே, இவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டாமா? அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டாமா? அதற்காக தான் இந்த விழாக்களை நாம்
இதுல எந்த குறைகளும் கிடையாது. இது எல்லாமே குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டதுதான். நான் நேற்றே சொன்னேன், நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் செய்த எல்லா காரியங்களுக்கு பின்னும் ஏதோ ஒரு குர்ஆனும் ஹதீஸும் ஆதாரமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் தர்காக்கள் என்ற தலைப்பை உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன ஹதீஸ்களும் விளக்கங்களோடு இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். இந்த இறைநேசர்களை பற்றி குர்ஆன்ல வந்திருக்குதா? நிறைய பேர் கேட்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இறைநேசர்களை அவுலியாக்களை பத்தி பேசி இருக்கிறானா? நிறைய சம்பவங்கள் இருக்கு குர்ஆன்ல. குர்ஆன் முழுக்க இறைநேசர்களை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். குர்ஆன்ல ஆலே இம்ரான்ல இமாம் சையதா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இயேசுன்னு சொல்றாங்களே, அவர்களுடைய தாய் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுடைய ஒரு அறையில தங்கி இருக்கிறாங்க. அந்த அறைக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் உணவு கொண்டு போவாங்க. வேற யாருமே வெளியாட்கள் வரமாட்டாங்க. அவங்களுடைய சிச்சா அவங்க மட்டும்தான் உணவு கொண்டு போவாங்க. இவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பள்ளிக்குள்ள போய் பாக்குறாங்க. அவங்களுடைய அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தட்டுல நிறைய பழங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம். அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்க, அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய தட்டு இருக்கு. அதில் புது புது பழங்களாக இருக்கு. என்ன பலன் பார்த்தா அந்த சீசனில் அந்த காலத்தில் கிடைக்காத பழங்களாக இருக்கு. இப்ப பார்த்தோம்னா குளிர் காலத்துல மாம்பழம் கிடைக்காது, வெயில் காலத்துல தான் மாம்பழ பழம் கிடைக்கும். அப்படி சில சீசன் பழங்கள் இருக்கா இல்லையா? அப்படி அந்த சீசன்ல இல்லாத பழங்கள் அவங்களுடைய தட்டுல இருக்கு. யாருமே உள்ளேயும் வர முடியாது. அப்ப வந்து கேக்குறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், என்ன மரியமே உனக்கு முன்னாடி இவ்வளவு பழங்கள் இருக்கு, இந்த பழங்கள்லாம் வந்துட்டு இந்த சீசன்ல காய்க்காத பழம், பூக்காத பழம், இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு, யார் வந்து கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அல்லாஹ் சுவனத்திலிருந்து எனக்காக இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லி அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒரு இறைநேசர். அப்ப ஒரு இறைநேசர் நினைத்தால் சொர்க்கத்திலிருந்து கூட அல்லாஹ் தஆலா உணவை இறக்குவான். உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இதுதான் இறைநேசர்களுக்கு பழக வேண்டிய நம்மளுடைய பழக்கம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். உடனே அதே இடத்தில் அமர்ந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் எனக்கு நீண்ட நாளா குழந்தை இல்லை. என்ன சொல்றாங்க? எனக்கு நீண்ட நாளா குழந்தை இல்ல, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு சொல்லி அந்த இறைநேசரின் முன்னால் அமர்ந்து நபி துஆ செய்தார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு இறைநேசருக்கு அல்லாஹ் தஆலா கராமத் என்ற அற்புதத்தை கொடுப்பான். அவர்கள் நாடினால் எந்த அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த இறைநேசர்களின் முன்னால் அமர்ந்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய. அதே போல ஒரு முறை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர். உலகையே ஆண்ட ஆட்சியாளர்களில் 4 பேர் தான் உலகத்தை, ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்டவங்க. அதில் முக்கியமானவர்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எல்லாம் பேசும். பறவை பேசும், எறும்பு பேசும், ஆடு பேசும், மாடு பேசும், குதிரை பேசும், எல்லாம் பேசும். ஜின்கள் பேசும், மனிதர்கள் பேசுவாங்க, எல்லாருமே அவங்கள்ட்ட பேசுவாங்க. மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டவங்க. இன்னைக்கு ஒண்ணுல ஒரு இந்தியாவே ஆள்றோங்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யறாங்க, மக்களுக்கு எதிர்ப்பான எத்தனையோ விஷயங்களை கொண்டு வராங்களா இல்லையா? அப்போ உலகத்தையே ஆட்சி செய்யறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கம்பீரமான ஆளா இருக்காங்க. யாரு? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்களுடைய ராஜ பறவை ஹுதுஹுதுங்கிற பறவை, இது என்ன செய்யுது? ஒரு அப்படியே ஊரை சுத்திக்கிட்டே வருது. ஹுதுஹுதுக்கு வேலை என்னன்னு சொன்னா, ஹுதுஹுதுடைய வேலை என்னன்னு சொன்னா ஊர் முழுக்க அப்படியே சுத்தும். எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு வந்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துட்ட சொல்லுது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வந்து சொல்லுது, இங்க பல்கீஸ்ன்னு சொல்லி ஒரு ராணி இருக்காங்க. என்ன ராணி? பல்கீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ராணி இருக்காங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அரசவையில ஒரு மிகப்பெரிய ஒரு சேர் இருக்கு, ஒரு அரிசி இருக்கு, ஒரு சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி புது சொல்லுது. அப்ப உடனே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்ப நம்ம அவங்களுக்கு தாவா செய்யணும், இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜின்கள் இடத்துல அந்த சிம்மாசனத்தை என் இடத்துல உடனே கொண்டு வருபவர்கள் யாரும் இருக்கீங்களா? கண்ணை மூடி திறக்கட்டுள்ள பல்கீஸ் ராணிங்க வரத்துக்குள்ள கண்ணை மூடி திறக்க காட்டி அது இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு போடுறாங்க. அவங்க அரசர் தானே, உத்தரவு போடுறாங்க. உடனே அங்க இருந்த ஜின்னு ஒண்ணு சொல்லுது, பல்கீஸ் ராணி இங்க வரதுக்குள்ள நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுறேன். பல்கீஸ் ராணி வரதுக்கு தூரத்துல இருக்கிறாங்க, ஒரு 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். அப்ப அதுக்குள்ள நானும் கொண்டு வந்தேன்னு சொல்லி யாரு சொல்றா? ஜின்னு சொல்லுது. அப்ப சுலைமான் சார் சொல்றாங்க, இல்ல எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த இடத்தில் இருந்த ஆசிப் பின் பராய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு இறைநேசர்
நான் கண்ணை மூடி திறப்பதற்குள் கொண்டு வருவேன் சொல்லி, அதே போல அந்த சிம்மாசனத்தை, பல மைல் தூரம் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை உடனே கொண்டு வந்து அந்த அரசவையில் வைத்தார்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய வரலாறு. இது குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு. அந்த ஆசிப் பின் பராய் ரஹ்மத்துல்லாஹி யாரு? ஒரு மிகப்பெரிய இறைநேசர். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய இறைநேசர். என்ன செய்யறாங்க? ஒரு ஜின்னால் கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு இறைநேசர் கண்ணை மூடி திறப்பதற்குள் பல மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இடத்திலே வைக்கிறார்கள். அப்ப இதுதான் இறைநேசர்களுடைய தன்மை. குர்ஆன் சொல்லக்கூடிய பாடம். இப்படி எத்தனையோ வரலாறுகள் குர்ஆன் தோறும் பார்த்தோம்னா, குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் படிச்சு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசிக்கிட்டே வரும். சம்பவம் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அடுத்தடுத்து சொல்ல வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கு. அப்ப இந்த இறைநேசர்களை பற்றி முத்தாய்ப்பாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு இறை வசனம், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நிச்சயமாக இந்த இறைநேசர்களுக்கு என்ன கிடையாது? ஹவுஃப் என்ற பயம் இருக்காது, அவர்களுக்கு எந்த திடுக்கமும் இருக்காது, அவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலும் சந்தோஷமா இருப்பாங்க, மரணித்த பிறகும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க என்பதாக சொல்லி இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்க நினைச்சு பாருங்க, நாம வாழ்க்கையில ஒரு நாள் சந்தோஷமா இருந்திருக்கோமா? ஒரு நேர சாப்பாடு நிம்மதியா நான் சாப்பிட்டேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்ப நம்ம உலகத்துல வாழக்கூடிய நாளிலே ஒரு நாள் முழுக்க நான் சந்தோஷமாக இருந்தது கிடையாதுன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இறைநேசர்களை பத்தி சொல்றான், அவர்கள் காலந்தோற சந்தோஷமா தான் இருப்பாங்க, எந்த பயத்தோட இருக்க மாட்டாங்க. அதே போல கபருக்கு போனாலும் அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, இதுதான் இறைநேசர்களுடைய உயர்வு. நாமெல்லாம் இன்னைக்கு மறுமையை நினைச்சு பயப்படுறோமா இல்லையா? நான் கபருக்கு போனா என்ன பாடுபடுவேன் பயப்படுறோமா இல்லையா? என்னை பாம்பு தீண்டுமோ, தேளு தீண்டுமோ, கபரு நெருக்குமோ பயப்படுறோமா இல்லையா? அல்லாஹ்ட்ட ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் துவா கேட்கிறோமா இல்லையா? ஆனா அல்லாஹ் தஆலா இறைநேசர்களை பத்தி என்ன சொல்றான்? அவுலியாக்களை பத்தி, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த இறைநேசர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, திடுக்கமும் கிடையாது. அப்படி என்றால் நாம் வேறு, அந்த இறைநேசர்கள் வேறு. அவர்கள் நம்மை விட பல மடங்கு உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த இடத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த இறைநேசர்களை புகழ்வதற்காக, அவர்கள் வழி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்மத் என்ற ஹதீஸ் கிதாப், அதுல 854வது ஹதீஸா வரக்கூடிய ஒரு செய்தி, இந்த உலகிலே 40 நபர்கள் ஈராக்கிலே இருப்பார்கள், ஷாமுடைய தேசத்தில் இருப்பாங்க. 40 அபுதால்கள் இருப்பாங்க. அந்த 40 நல்லடியார்களின் பரக்கத்தால் இந்த உலகம் முழுக்க அல்லாஹ் தஆலா மழையை பொழிய செய்வான். இந்த உலகம் முழுக்க மக்களை அல்லாஹ் தஆலா சந்தோஷமாக இருக்க செய்வான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பலா முசீபத்துகளை நீக்குவான் என்பதாக சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க. ஒரு 40 நபர்கள், அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? உலகம் முழுமைக்குமான மழையை இறக்குகிறான். இதோ அடுத்த ஒரு ஹதீஸ், தபரானில வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் 1039வது ஹதீஸாக பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். நான் ஏன் இந்த எழுத்துக்களை எல்லாம் சொல்றேன், இந்த நம்பர்களை எல்லாம் சொல்றேன், நீங்க நிறைய பேர் கேட்பாங்க, ஹதீஸ்ல இருக்கா, புகாரில இருக்கா, திருமதியில இருக்கா? எனவே நம்ம ஹதீஸ் கிதாபுகளை தேடி எடுத்து இந்த ஹதீஸ்களை எடுத்துட்டு வந்திருக்கிறோம், சரிங்களா? எனவே அந்த செய்திகளை தான் உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம். தபரானில வரக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இன்னொரு இடத்துல இப்படி வருது, இந்த உம்மத்திலே 40 நபர்கள் இருப்பார்கள், 40 இறைநேசர்கள் இருப்பார்கள், அவர்கள் கல்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்பை போன்று இருக்கும். இப்ராஹிம் நபி எவ்வளவு உயர்ந்த நபி, இரக்கமான நபி, அவர்களுடைய கல்பை போன்று 40 நபர்கள் இந்த மண்ணுலகில் இருப்பார்கள். இவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பலா முசீபத்துகளை நீக்குவான், இவர்களை கொண்டு மக்களுக்கு ரிஸ்க் கொடுப்பான், இவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பான், இவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா மழை பொழிய செய்வான் என்பதாக சொல்லி ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவாகிறது. இப்படி ஏராளமான ஹதீஸ்கள். இன்னும் உலகத்தில் எத்தனை இறைநேசர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி இன்னொரு ஹதீஸ், தைலமி என்ற ஹதீஸ் கிதாபிலே 703வது ஹதீஸாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த உலகிலே 300 நபர்கள் இருப்பார்கள், அவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனதை போல இருப்பாங்க. அவங்களுடைய கல்வி எப்படி இருக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்வை போல இருக்கும். 40 நபர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய கல்வி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்வை போன்று இருக்கும். 7 நபர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய கல்வி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்வை போன்று இருக்கும். 5 நபர்கள் இருப்பாங்க, அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்வை போன்று இருக்கும். 3 நபர்கள் இருப்பாங்க, அவங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்வை போன்று இருக்கும். ஒரு நபர் இருப்பாங்க, அவங்க இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்வை போன்று இருக்கும். இதை சொல்லிட்டு நாயகம் கடைசியா சொல்றாங்க, அந்த ஹதீஸ் கிதாபுடைய இபாரத் நம்ம கையில இருக்கு.
அந்த ஹதீஸ் கிதாபினுடைய அந்த போட்டோ நம்ம கையில இருக்கு. யாரும் வேணும்னா வந்து படிச்சு பார்த்துக்கலாம். அரபியில இருக்கு. நான் தமிழ்ல சொல்லியிருக்கேன், அதுல அரபியில இருக்கு. இதை சொல்லிட்டு நாயகம் சொல்றாங்க, இந்த மனிதர்களை கொண்டு, இந்த இறைநேசர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய பலா முசீபத்துகளை நீக்குகிறான். இந்த இறைநேசர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மழையை பொழிய செய்கிறான். இந்த இறைநேசர்களை கொண்டு மனிதர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைநேசர்களை குறித்து ஹதீஸ் கிதாபுகளிலே சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான ஹதீஸ் பெருமக்களே, நான் ஹதீஸ்னு பேச ஆரம்பிச்சா விடிய விடிய சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சொல்ல வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கு. அப்ப இறைநேசர்களை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான செய்திகள் அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார். சரி, இப்ப சில பேர் கேட்பாங்க, சரிங்க அவுலியாக்கள் இருக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க, அவங்க கபருல ஹயாத்தா இருக்கிறாங்களா, அவங்க கபருல உயிரோட இருக்கிறாங்களா? சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், நீங்க சொல்லாதீங்க. அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே எப்படி சொல்றான், நீங்க சொல்லாதீங்க. வலா தகூலு யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம வாயில கூட என்ன செய்யக்கூடாது, அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹஸபன்னல்லதீன, எப்படி சொல்றான், நீங்க மனசுல கூட நினைச்சிடாதீங்க. ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா வாயில சொல்லாதீங்கங்கறான், இன்னொரு இடத்துல நீங்க மனசுல கூட நினைச்சிடாதீங்க. என்ன நினைக்க கூடாது, குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, நீங்க அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லி மனதால் கூட நினைச்சிடாதீங்க. ஏனென்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். குர்ஆனுடைய ஆயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இறைநேசர்கள் என்ன செய்யறாங்க, கபருல ஹயாத்தா இருக்கிறாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவு கொடுத்து கொண்டிருக்கிறான். இதை நாம ஏன்னு கேட்க முடியாது, இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. ஏன் சூரியன் மேற்குல மறையுது யாராச்சும் கேட்க முடியுமா? ஏன் சூரியன் கிழக்குல உதிக்குது யாராச்சும் கேட்க முடியுமா? ஏன் அமாவாசையில நிலா இல்ல யாராச்சும் கேட்க முடியுமா? ஏன் மழை பெய்யுது யாராச்சும் கேட்க முடியுமா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை போல, அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டில் இருப்பதை போல, இறைநேசர்கள் மன்னரையிலே ஹயாத்தாக இருப்பதும் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா தான் அவர்களுக்கு உணவு கொடுப்பதாக சொல்றாங்க. அதாவது ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தபூக் என்ற போருக்கு போயிட்டு வராங்க. இந்த தபூக்குடைய போர் எப்படியாப்பட்ட போர்னு சொன்னா, அவர்கள் அனுபவித்த போர்களிலே மிக கஷ்டமான போர் தபூக்குடைய போர். எப்படின்னா, அரை டம்ளர் தண்ணி இருக்கும், அந்த அரை டம்ளர் தண்ணியை வச்சு 3 பேரும் நோம்பு பிடிக்கணும், நோம்பு தரணும். ஒரே பேர் சம்பளம், 3 பேர் சாப்பிடணும். வாள்கள் இல்ல, குதிரைகள் இல்ல, எந்த ஆயுதங்களும் இல்ல. அவ்வளவு பெரிய கஷ்டத்தில் அந்த தபூக்குடைய போரை கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கும் போது, அப்ப நாயக சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நாம் சிறிய போரிலிருந்து மீண்டு பெரிய போருக்கு செல்கின்றோம், ஜிஹாதுல் அக்பருக்கு செல்கின்றோம் என்பதாக சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப சஹாபாக்கள் ஆடி போயிட்டாங்க, நாயகமே இந்த போரே இவ்வளவு கடுமையா இருந்துச்சு, அப்ப இதை விட பெரிய போர்னா எவ்வளவு கடுமையா இருக்கும், அது என்ன போர் நாயகமே அப்படின்னு கேட்டப்ப, அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள் மனதோடு போராடுவது, ஜிஹாத் மின் நஃப்ஸி, உங்கள் நஃப்ஸோடு போராடுவது என்பதாக சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதாவது போர்ல கூட போய் என்ன பண்ணலாம், போட்டி போட்டுட்டு வந்துடலாம், போர்ல கூட போய் வாள்ல சண்டை போட்டுட்டு வந்துடலாம். ஆனா நம்ம மனசோடு போராடுறது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம மனசு எந்த விஷயத்தை செய்யாதுங்கிறதோ அதை செய்வது ரொம்ப கடினமான காரியம். மனசு காலையில ஃபஜ்ர் தொழுவாதன்னு சொல்லும், நீண்ட இருந்து போய் ஃபஜ்ர் தொழ முடியுமா? நமக்கு கேட்கிற, நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை கேட்கிறேன். மனசு சொல்லும், எப்ப ஃபஜ்ர்லாம் தொழுவாங்க, நான் தூங்குறேன் அப்படின்னு மனசு சொல்லுது. நாம என்ன கேட்போம், இல்லப்பா நீ உனக்கு எதிராக நான் போராடணும், யாராச்சும் போய் ஃபஜ்ர் தொழுவாங்க. இல்ல சில நேரத்துல தவறு செய்யாத, பிறருக்கு துன்பம் தராத, பொய் பேசாத மனசு சொல்லுது. நம்ம மனசு சொல்லுது, பொய் பேசாம இருக்கணுமா? அந்த பொய்யை தான் நம்ம பேசுவோம். அப்ப நம்முடைய மனசுக்கு மாறு செய்வது என்பது நம்மால் இயலாத காரியம். அதை ஜிஹாத் என்று குறிப்பிடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஜிஹாதிலே வெற்றி அடைந்தவர்கள் தான் யாரு? சஹாபாக்கள். இந்த ஜிஹாதிலே வெற்றி அடைந்தவர்கள் தான் வலிமார்கள். எனவே இந்த ஜிஹாதிலே வெற்றி அடைந்து இந்த கபரிலே வந்து ஹயாத்தாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் வலிமார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸ்ல வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குது. இறைநேசர்கள் தங்களுடைய கபர்களிலே மரணித்து அடக்கப்பட்ட பின் மலக்குமார்கள் அவங்க இடத்துல வருவாங்க. இறைநேசர்கள் யார் வருவா? மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் புது மாப்பிள்ளையை போல் உறங்குங்கள். என்ன சொல்லுவாங்க? நீங்க புது மாப்பிள்ளையை போல் உறங்குங்கள் சொல்லுவாங்க. அவர்கள் சந்தோஷமாக உறங்கி கொண்டிருப்பாங்க. இதுல இருந்து நாம என்ன விளங்குறோம்? இந்த இறைநேசர்கள் தங்களுடைய கபரிலே ஹயாத்தாக தான் இருக்காங்க. இன்னொரு தெளிவான ஒரு ஆதாரம்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் போனாங்களா? போன ரஜப் மாதம் 27 மெஹராஜ் தொழுகை தொழுதோமா, நோன்பு இருந்தோமா? அந்த இரவிலே நாயகம் அவர்கள் மெஹராஜுக்கு போகும்போது பாக்குறாங்க, தங்களுடைய கபரிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. கபர்ல யார் தொழுதுட்டு இருக்கா? மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தானவங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3000 வருடத்துக்கு முன்னாடி மௌத்தானவங்க. அப்ப 3000 வருடத்துக்கு முன்னால் மரணித்த ஒரு நபி தன்னுடைய கபரிலே தொழுது கொண்டிருப்பதை நாயகம் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நபிமார்களும் வலிமார்களும் கபரிலே தொழுது கொண்டும் ஓதி கொண்டும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இறைநேசம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? கபருக்குள்ள ஹயாத்தா இருக்கிறாங்க. யாருக்கு இந்த ஈமான் இல்லையோ, நாம் குர்ஆனுக்கு புறம்பாக ஈமான் கொண்டிருக்கிறோம் அர்த்தம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு புறம்பாக ஈமான் கொண்டிருக்கிறோம் அர்த்தம். எனவே அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கணும். இறைநேசர்கள், நபிமார்கள், வலிமார்கள் தங்களுடைய கபரிலே ஹயாத்தாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் இறக்கல. சரி, இப்ப அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க தெரிஞ்சு போச்சு. ஒரு சின்ன சம்பவம், எப்படி இறைநேசர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க நாம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஒரு ஏதாச்சும் நடந்திருக்கணும்ல வரலாற்று. இமாம் சுலைமானுல் ஜுஸ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாம். சுலைமானுல் ஜுஸ்லி ரஹ்மத்துல்லாஹி தலாயிலுல் கைராத் சொல்லக்கூடிய கிதாபை தொகுத்து எழுதியவர், ஸலவாத் கிதாபை தொகுத்து எழுதிய மிகப்பெரிய மகான், ஒரு இறைநேசர். இவர்கள் சூயஸ் என்ற பட்டணத்துல மௌத்தாகி அடக்கப்பட்டார்கள். இது நடந்த சம்பவம். எந்த வருஷம் தெரியுமா? ஹிஜ்ரி 810. நீங்க என்ன வரலாறு எடுத்து பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சூயஸ்ங்கிற இடத்துல இமாம் சுலைமானுல் ஜுஸ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 810 அடக்கப்படுறாங்க. பிறகு அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. பிறகு ஹிஜ்ரி 947 மீண்டும் அவருடைய கபரை தோண்டுகிறார்கள். யாருடைய கபரு? சுமார் 70 வருடத்திற்கு முன் மரணித்து அடக்கப்பட்ட சுலைமானுல் ஜுஸ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கபர் மீண்டும் தோண்டப்படுது. அவருடைய உடம்பு அப்படியே இருக்கு. மரணித்து அடக்கப்பட்ட இமாம் சுலைமான் ஜுஸ்லி ரஹ்மத்துல்லாஹி உடல் எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. அந்த உடலிலே ரத்த ஓட்டம் இருந்ததாக சொல்றாங்க. மீண்டும் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மொரோக்கா என்ற இடத்தில் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் நாயகத்தின் மீது ஸலவாத்தை தொகுத்து எழுதியதால், நாயகத்தை பற்றி ஸலவாத்துகள் அதிகம் சொன்னதால் இன்று வரை அவருடைய கபரிலே கஸ்தூரி மனம் வீசிக் கொண்டிருப்பதாக சொல்லி சென்று வந்தவர்கள் சொல்லுவார்கள். அப்ப இறைநேசர்கள் என்ன செய்யறாங்க? கபருல ஹயாத்தாக இருக்கிறாங்க. இன்னொரு அற்புதமான சம்பவம், இது நீ கூகுள்ல தேடி பார்த்தீங்கன்னாலும் கூட கிடைக்கும். பக்தாதுல 1932 நடந்த சம்பவம். எத்தனை வருஷம்? 1932 நடந்த சம்பவம். ஹுதைபத்துல் யமனி, ஜாபிருல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹும் சொல்லக்கூடிய இரண்டு சஹாபி. யார் யாரு? ஹுதைபத்துல் யமனி, ஜாபிருல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹும் சொல்லக்கூடிய இரண்டு சஹாபி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபி. இந்த இரண்டு சஹாபாக்களும் பக்தாதுக்கு போறாங்க. பக்தாதிலே மரணம் ஆயிடுறாங்க. ஒரு ஆற்றங்கரை ஓரமாக அடக்கப்படுறாங்க. சிறிது நாள் ஆகுது. அந்த ஆத்தங்கரையுடைய தண்ணி வந்து அவருடைய கபறுகளை அரிக்க ஆரம்பிக்குது. கபறுகள் இடிஞ்சு விழுவுது. அப்ப அன்று ஆட்சி செய்து கொண்டிருந்த அமீர் ஃபைசல் என்ற அந்த மன்னர், பக்தாதை ஆட்சி செய்து கொண்டிருந்த அமீர் ஃபைசல் என்ற மன்னர் என்ன செய்யறாரு? உலமாக்கள் இடத்துல ஃபத்வா கேட்கிறாரு. இது மாதிரி இந்த இரண்டு சஹாபாக்களுடைய கபர் என்ன செய்யுது? தண்ணி அரிச்சுக்கிட்டே போது, மண்ணெல்லாம் சரியுது. இந்த கபரை நோண்டி எடுத்து அவருடைய பிரேதங்களை, அவருடைய உடலை வேறு இடத்தில் அடக்கம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து உலமாக்களை கேட்கிறாங்க. அப்ப அங்க இருந்து உலமாக்கள் சொல்றாங்க, சரி செய்யலாம். அப்ப ஒரு நாள் குறிக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் வந்துருது. அங்க இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்கள், எல்லா மனிதர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. என்ன ஒரு அதிசயமான செய்தி இல்ல? 1300 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கப்பட்டவங்களுடைய கபரு தோண்டப்படுதுன்னா சாதாரண விஷயமா? அப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. இஸ்லாம் அல்லாத கிறிஸ்துவர்கள், நஸ்ரானிகள், யகூதிகள் எல்லாம் பாக்குறாங்க இஸ்லாம் எப்படியாப்பட்ட மார்க்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப அன்றைய நாள் குறிப்பிடப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகள், அமீர்கள், தலைவர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. ஈரான், ஈராக், பக்தாத் எல்லா மன்னர்களும் வராங்க. அந்த கபறுகள் தோண்டப்படுது. தோண்டி அந்த ஹுதைபத்துல் யமனி, ஜாபிருல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபிகளுடைய அந்த இரண்டு உடல்கள் எடுத்து மேலே வைக்கப்படுது. அந்த உடலிலே ஆய்வு செய்வதற்காக டாக்டர்கள் அந்த உடம்பை தொட்டு பார்க்கிறாங்க. அதிலே ரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1300 வருஷத்துக்கு முன்னாடி மரணித்தவர்களுடைய உடலிலே
1300 வருடங்களுக்கு பிறகு ரத்தம் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. அவருடைய கண்கள் இப்போது மரணித்தவருடைய கண்ணை போன்று. நாம மரணிச்சாலும் நம்முடைய கண்கள் 6 மணி நேரம் அதனுடைய பார்வை இழக்காது. இப்போது மரணித்தவருடைய கண்கள் எப்படி இருக்குமோ அதே போல அந்த 2 சஹாபாக்களினுடைய கண்களும் இருக்கு. இது பெரிய பெரிய டிவி சேனல்கள் வீடியோ எடுத்து போட்டோக்கள் எடுத்து எல்லா இடங்களிலும் டெலிகாஸ்ட் செய்யறாங்க. பிறகு 2 சஹாபாக்களுடைய உடல்களும் வைத்து ஜனாசா தொழுக வைக்கப்பட்டு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உடலுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படும். அவங்களுடைய மக்பராவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படும். இது வரலாற்றிலே நடந்த சம்பவம். இதை ஒரு தமிழ் பத்திரிகையில 6/11/1964 6/11/1964 நூருல் இஸ்லாம் என்ற வார இதழிலே மாத இதழிலே வாடாமலர் என்ற பகுதியிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, 1300 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா போன 2 சஹாபாக்களுடைய உடம்பு 1300 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கிறாங்க. அதே போல இருக்குன்னு சொன்னா இந்த இறைநேசர்கள் மரணித்தவர்களா? அவர்கள் மண்ணோடு மண்ணாக ஆனவர்களா? நௌசுபில்லா. இப்படி நினைப்பது கூட கூடாது என்று சொல்லி குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறது. எனவே இன்றிலிருந்து இந்த இறைநேசர்கள் எல்லாம் யாரு? ஹயாத்தாக இருப்பவர்கள். அவங்க தங்களுடைய கபருல உயிரோட இருக்கிறாங்க, கபருல தொழுது கொண்டு இருக்கிறாங்க, கபருல குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறாங்க, கபரிலே இருந்து நமக்காக துஆவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப இறைநேசர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க, அவங்க நமக்கு துஆ செய்வாங்களா? அடுத்த செய்தி. இதை நிறைய பேர் கேட்கிறாங்க, இறைநேசர்கள் நமக்காக துஆ செய்வாங்களா அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக இறைநேசர்கள் நமக்காக துஆ செய்வாங்க. இன்னும் சொல்ல போனா நாம் தொழுகக்கூடிய 5 வேளை தொழுகை ஒரு இறைநேசர்களுடைய உதவியை கொண்டுதான் 5 நேர தொழுகை தொழுது. எப்படி? கபரிலே தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? இதுதான் ஆன்மாக்களினுடைய ரூஹாக்களுடைய பலம். கபருல மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6வது வானத்துக்கு போறாங்க. அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்சி தராங்க. அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. எப்படி கபருல தொழுது கொண்டவர் 6வது வானத்துக்கு போனாரு? அப்ப இந்த ரூஹுகளுக்கு ஒரு எல்லையோ ஒரு மட்டோ கிடையாது. ஒரு மனிதன் உயிரோடு வாழும் வரைதான் அவருடைய அந்த ரூஹானது உடலுக்குள் அடைப்பட்டு கிடக்கும். ஒரு கூண்டுக்குள் சிக்கிய கிளியை போல இந்த ரூஹானது கல்புக்குள்ள அடைப்பட்டு கிடக்கும், அந்த உடலுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கும். எப்போது அவர்கள் மரணித்து அவருடைய ரூஹு அந்த உடலை விட்டு பிரிந்து விடுமோ அப்ப அந்த நல்ல ரூஹுகள் என்ன பண்ணும்? சொர்க்கத்திலே வாழும். நினைத்தால் உலகத்திற்கு வரும், நினைத்தால் தாங்கள் நினைக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் சென்று வரும். நினைத்தால் ஹஜ்ஜில போய் தவாப் செய்வாங்க, நினைத்தால் மதீனால போய் ஜியாரத் செய்வாங்க. நினைக்கக்கூடிய இடத்திற்கு அந்த ரூஹுகளுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருக்கிறான். பூமியில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் சஞ்சரிப்பாங்க. சரி, இதே காஃபிருடைய ரூஹ் என்ன செய்யும்? அதை தெரிஞ்சுக்கணும்ல. காஃபிருடைய ரூஹ் என்ன செய்யும்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவருடைய ரூஹ் நரகத்தில் போடப்படும். அதுக்கு விடுதலை கிடையாது, அது நரகத்திலே தான் கிடக்கும். நல்லோருடைய ஆன்மா மட்டும் என்ன செய்யும்? இறைநேசர்கள் நபிமாருடைய ஆன்மா மட்டும் தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு எல்லாம் சென்று வருவார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ரூஹானது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். 6வது வானத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நாயகம் அவர்களுக்கு 50 வேளை தொழுகையை இந்த உம்மத்துக்கு கடமையாக்கி அனுப்புறான். எத்தனை வேளை தொழுகைய? 50 நேர தொழுகைய அல்லாஹ் தஆலா கடமையாக்கி அனுப்புறான். அப்ப நாயகத்திற்கு முன்னால் 3000 வருடத்திற்கு முன்னால் மரணித்து போன மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்யறாங்க. நல்லா கவனிக்கணும், இதுதான் அகீதா. 3000 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தான மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? உதவி செய்யறாங்க. இந்த உம்மத்தினுடைய நிலையையும் அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. அப்ப இறைநேசருக்கு 2 தன்மை. அவர்கள் எத்தனை வருடத்துக்கு முன்னால் மௌத்தாகி இருந்தாலும் இந்த உம்மத்துக்கு துஆ செய்வாங்க, இந்த உம்மத்துக்கு உதவி செய்வாங்க. அதே போல நம்முடைய நன்மை தீமையை அவர்கள் அறிவார்கள். நாம எல்லாம் தொழுக மாட்டோம்னு சொல்லி அப்பயே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப சொன்னாங்க 50 நேர தொழுகையை போய் குறைச்சிட்டு வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, 10 வேளை குறைச்சாங்க. மீண்டும் முடியாது போங்க 10 வேளை, மீண்டும் முடியாது போங்க 10 வேளை. இறுதியாக 5 வேளை தொழுகையாக குறைத்து விட்டு வரும்போது மீண்டும் சொன்னாங்க, இந்த 5 வேளை இந்த மக்கள் தொழுவாதே அப்படின்னு சொல்லப்ப அப்ப நாயகம் சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ் இடத்துல போக வெக்கமா இருக்கு, இனிமே நான் போக மாட்டேன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சிருவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இறைநேசர்கள் மரணித்திருந்தாலும் சரி இந்த உம்மத்தினுடைய நிலையை அறிவார்கள், இந்த உம்மத்துக்காக துஆ செய்வார்கள், இந்த உம்மத்துக்காக உதவியும் செய்வார்கள். இந்த ஒரு ஆதாரம் போதுமா? இறைநேசர் கபருக்குள்ள ஹயாத்தா இருக்கிறாங்க, கபருக்குள்ள நமக்காக துஆ செய்து கொண்டும் இருக்கிறாங்க, நம்மை அவர்கள் பார்த்து கொண்டும் இருக்கிறாங்க. இப்ப நாம இங்க உட்கார்ந்து பேசுறோம்னு சொன்னா அவருடைய ரூஹ் என்ன செய்யுது? இங்கே அமர்ந்து நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். இங்கு அமர்ந்து நாம் என்ன
அவர்களுக்காக துவா செய்கிறோம், அவர்களிடத்தில் நம்ம என்ன துவாவை எதிர்பார்க்கிறோம் என்பதையும் அவர்கள் அறிகிறார்கள். இதுதான் இறைநேசர்களுடைய மிகப்பெரிய தன்மை. சரி, இறைநேசர்கள் பார்ப்பார்கள் என்பதற்கு ஹதீசுகள்ல ஏதாவது ஆதாரம் இருக்கா? சில பேர் கேட்கலாம். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க அடக்கம் செய்யப்படுறாங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க? அவர்களுடைய வீட்டுல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல அடக்கம் செய்யப்படுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்ப ஆயிஷா யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மனைவி தானே. அப்ப புர்கா இல்லாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா பக்கத்துல போவாங்க வருவாங்க. ஏன்னா பக்கத்துலதான் அவங்க வீடு. இது ஒரு வீடுன்னு சொன்னா இதை பாதியா தடுத்து ஒரு பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா குடியிருந்தாங்க, ஒரு பக்கம் நாயகத்தை அடக்கம் செஞ்சிருந்தாங்க. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய வீட்டுக்குள்ள அந்த பக்கம் கபர் இருக்கும், நாயகத்துடைய கபர். அதுக்கு போவாங்க வருவாங்க. எப்ப? பர்தா இல்லாம, புர்கா இல்லாம போவாங்க வருவாங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய முதல் கலீஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமனாரு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அப்பா. ஆயிஷா ரலியல்லாஹு அப்பா யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அவங்களும் அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்படி என்ன செய்யறாங்க? புர்கா இல்லாம போறாங்க வராங்க. ஏன்னா அங்க அடங்கியிருக்கிறது யாரு? ஒண்ணு தன்னுடைய கணவர், இன்னொன்னு தன்னுடைய அப்பா. அதனால புர்கா இல்லாம, ஏன்னா கணவருக்கு முன்னாடி புர்கா தேவையா? இல்ல. அப்பாவுக்கு முன்னாடி புர்கா தேவையா? இல்ல. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எப்போதும் போல சகஜமா போவாங்க வருவாங்க. பிறகு 10 வருடங்கள் கழித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா எங்க அடக்கம் செய்யப்படுறாங்க? அதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்துல. எப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூன்றாவதாக வந்து அடக்கம் செய்யப்பட்டார்களோ அன்றிலிருந்து புர்கா அணியாமல் அந்த இடத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஹதீஸ்ல பதிவான செய்தி, புகாரி போன்ற கிதாபுகள்ல பதிவான செய்தி. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, ஏன் நீங்க புர்கா இல்லாம போறீங்க? புர்கா இல்லாம இவ்வளவு வருஷம் போறீங்க, இப்போது ஏன் புர்கா அணிந்து கொண்டு போறீங்கன்னு கேட்கும்போது அப்பா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி என்னுடைய கணவர் அடக்கப்பட்டார், என்னுடைய கணவருக்கு முன்னாடி எனக்கு புர்கா தேவை. பிறகு என்னுடைய தந்தை அடக்கப்பட்டார், தந்தைக்கு முன்னாடி புர்கா தேவையில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேறு நபர், மூன்றாம் நபர். எனவே அவர்கள் அடங்கப்பட்டிருப்பதால் நான் வெக்கத்தில் புர்கா அணிந்து கொண்டு செல்கிறேன் என்பதாக சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா யாருங்க? இந்த சமூகத்திற்கு பல ஹதீசுகளை தந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. நாயகத்தினுடைய பல இல்முகளை இந்த மனித சமூகத்திற்கு தந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அப்ப அவர்களுக்கு தெரியாததை நாம தெரிஞ்சுட்டோம். அவங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க? கபூர்ல நாயகம் ஹயாத்தா இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஹயாத்தா இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா ஹயாத்தா இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன பார்த்துருவாங்க, எனவே நான் புர்கா அணிந்துட்டு போறேன்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புர்காவோடு சென்றார்கள் என்று சொன்னால் கபூரிலே வலிமார்கள் ஹயாத்தாக தான் இருப்பார்கள். அவர்கள் நம்மை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அவர்கள் இடத்தில் வந்தால் நாம் மிக கண்ணியமாக நடந்து கொள்ளணும். சில பேர் நம்ம பார்க்கிறோம், அப்படியே கபர்களுக்கு போனா ரொம்ப அசால்ட்டா போறாங்க, அசால்ட்டா வராங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்தை தாண்டி நாம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த இடத்துக்கு உள்ள வந்துட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு உரிய கண்ணியத்தை கொடுக்கணும். இப்ப இதே இந்த இறைநேசர் ஹயாத்தா இங்க அமர்ந்திருக்கிறாங்க, எவ்வளவு கண்ணியம் கொடுக்கணும், மரியாதை செய்வோமா மாட்டோமா? அப்ப இப்பொழுதும் அவங்க ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. எனவே இந்த இடத்திற்கு வரும்போது நாம் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இறைநேசர்கள் ஹயாத்தாக இருக்கிறாங்க, அவங்க நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்பது விளங்கிடுச்சு. இப்ப இவர்களை என்ன செய்யணும்? இவர்களை எப்படி ஜியாரத்து செய்யணும்? கபறுகளை எப்படி ஜியாரத்து செய்யணும்? இது சம்பந்தமா நாயகம் ஏதேனும் ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறாங்களா? இன்ஷா அல்லாஹ் நேரம் நெருங்கிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கணும். இப்ப கபறுகளை எப்படி ஜியாரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஏராளமான ஹதீசுகள் இருக்கு. நாயகம் அவர்களும் சஹாபாக்களும் கபறுகளை ஜியாரத்து செய்தார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடந்தோறும் உஹது களத்திற்கு சென்று, உஹது என்ற போர் நடந்த அந்த இடத்திற்கு சென்று உஹதுடைய சஹாபிகளை, உஹதில் மரணமான, உஹதில் ஷஹீதாகிய சஹாபாக்களை ஜியாரத்து செய்வார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை ஒரு பாதை வழியா வராங்க. அப்ப நாயகம் எதிர்த்தாப்புல வந்துடுறாங்க. நாயகம் கேட்கிறாங்க, எங்க ஆயிஷா போயிட்டு வரீங்க? அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மானை ஜியாரத்து செய்து வருகிறேன். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகி அடங்கி விட்டார்கள். அவர்களை போய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜியாரத்து செய்து வந்திருக்கிறார்கள். அடுத்து ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிச்சா,
இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய உயிர் தியாகி சுஹதாக்களினுடைய தலைவர் ஹம்சா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்னை பாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரந்தோறும் சென்று ஜியாரத் செய்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை திருமகளார் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை போய் அன்னை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஜியாரத் செய்து வருவார்கள். அப்ப இதுல இருந்து என்ன, இது போல எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் இருக்கு. நான் நேத்து கூட ஒரு ஹதீஸ் சொன்னேன். ஜன்னத்துல் பக்கீல நாயகம் என்ன செஞ்சாங்க? போய் நிறுத்துவா செஞ்சாங்களா? கபர்களை ஜியாரத் செஞ்சாங்களா? அப்ப இதுல இருந்து என்ன விளங்குறோம்? கபர்களை நாயகம் ஜியாரத் செய்திருக்கிறார்கள். இப்ப நீங்க கேட்கலாம், சரி ஆண்கள் போய் ஜியாரத் செய்யலாம், பெண்கள் கபருக்கு வரலாமா? இது அடுத்த கேள்வி. பெண்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பெண்கள் கபர்களுக்கு ஜியாரத்து போலாமா அப்படின்னு சொன்னா, பொது கபரஸ்தானுக்கு பெண்கள் ஜியாரத்திற்கு செல்லக்கூடாது. ஏன் பொது கபரஸ்தானுக்கு பெண்கள் ஜியாரத்துக்கு செல்லக்கூடாது? ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, அங்க எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து அடங்கியிருப்பாங்க. அப்ப அவர்கள் நம்மை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே பொது கபரஸ்தானுக்கு பெண்கள் செல்லக்கூடாது. இன்னொன்று, பொது கபர்ஸ்தானுக்கு செல்வதை மக்ரூஹ் என்று இமாம்கள் தடை செய்திருக்கிறார்கள். சிறு குற்றம், பெருங்குற்றம் கிடையாது. பொது கபர்ஸ்தானுக்கு பெண்கள் ஜியாரத்துக்கு போனா அது என்னது? சிறு குற்றம். எனவே அங்க செல்லக்கூடிய, ஏன்னா அங்க என்ன இருக்கும்? சில சமயம் சில கபர்கள் நோண்டப்பட்டு இருக்கும், சில கபர்கள் விலகி இருக்கும், உள்ள எலும்பு கூடுகள் தெரியும், சில ஏதாச்சும் அகோரமான விஷயங்களை பார்ப்பாங்க. அப்ப பெண்கள் பயந்துருவாங்க. இன்னும் சில பெண்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய சொந்தக்காரங்க அப்பா அம்மா யாராச்சும் போதாங்கன்னா அந்த கபரை பார்த்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அது மற்ற கபராளிகளுக்கு இடையூறாக இருக்கும். எனவே பொது கபர்ஸ்தானுக்கு என்ன செய்யக்கூடாது? பெண்கள் ஜியாரத் செய்யக்கூடாது. அதே தனித்து அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இது போன்ற இறைநேசருடைய கபருக்கு என்ன செய்யலாம்? பெண்கள் ஜியாரத் செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத் செஞ்சிருக்காங்க, பாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜியாரத் செய்திருக்காங்க. இதிலிருந்து பெண்கள் இதை போன்ற கபர்களுக்கு ஜியாரத் வரலாம். ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா, ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னா, புர்காவோடு தான் வரணும். ஏன்னா இறைநேசர்கள் ஹயாத்தா இருக்கிறப்ப புர்கா இல்லாம வர முடியாது. அப்ப அவங்க மரணிச்சு அடக்கப்பட்டாலும் எப்படி வரணும்? புர்காவோடு தான் கபர்களுக்கு வரணும். அதே போல ஆண்கள் ஒரு புறமும் பெண்கள் ஒரு புறமும் தான் வந்து தியானம் செய்யணும். ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யக்கூடாது? ஆண்கள் பெண்கள் ஜியாரத்தில் கலப்படம் இருக்கக்கூடாது. விளங்குதா? அடுத்த செய்தி. இப்ப கபர்களுக்கு போறோம். இதை போன்ற உருசுகள் செய்யறோம் வருஷத்துக்கு ஒரு முறை. இது போல வருஷத்துக்கு ஒரு முறை உருஸ் செய்யலாமா அப்படின்னு கேட்டா, வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ உருசுகள் என்ற அந்த நினைவு விழாக்களை எடுப்பதில் எந்த தவறுகளும் கிடையாது. ஏன் சொன்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ், உதுகுரு மகாசிர மௌத்தாக்கும், உதுகுரு மகாசிர மௌத்தாக்கும், உங்களில் மரணித்த நல்லோர்களின் நன்மைகளை எடுத்து சொல்லுங்கள். இவங்க வாழும்போது எப்படி வாழ்ந்தாங்க, இவங்க வாழும்போது மக்களுக்கு என்ன நன்மை செய்தாங்க என்று மரணித்தவர்களுடைய நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லி ஹதீசுகள்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, சஹீஹான விஷயம், திக்ருல் அன்பியாயி இபாதத்துன் வ திக்ருல் அவுலியாயி கஃபாரத்துன். நபிமார்களை நினைவு செய்வது இபாதத்தாகும், வணக்கமாகும். இபாதத்துன்னு சொன்னா என்ன? வணக்கம். நம்ம எப்படி தொழுகிறோம், அது ஒரு இபாதத்து. நோன்பு வைக்கிறோம், ஒரு இபாதத்து. ஜகாத் கொடுக்கிறோம், இபாதத்து. இதை போல நபிமார்களை நினைவு கூறுவதும் இபாதத்து. நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பார்த்தோம்னா என்னதுங்க? அது இபாதத்து. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சு பார்த்தோம்னா அது இபாதத்து. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசணும்னா என்ன? அது இபாதத்து. அப்ப நபிமார்களை நினைவு கூறுவது இபாதத்து. அதே போல திக்ருல் அவுலியாயி கஃபாரத்து, அவுலியாக்களை நினைத்து பார்ப்பது பாவ பரிகாரமாகும். அப்ப இந்த மக்கள், இந்த காலத்தில் வாழக்கூடிய இந்த பாவிகளாகிய மக்கள் அதிகமா பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. எனவே ஒரு நாளாச்சும் இது போல தர்காக்களுக்கு வந்து அந்த இறைநேசர்கள் நினைத்து பார்த்து நம்முடைய பாவங்களை கழுவிக் கொள்வதற்காக தான் இதை போன்ற விழாக்கள். இந்த விழாக்கள் எதுக்காகங்க? நம்முடைய பாவங்களை கழுவிக் கொள்வதற்காக. ஏன்னா இந்த இறைநேசர்கள் நினைத்து பார்க்கும்போது ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க நாயகம்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப நாம இங்க எதுக்காக வந்திருக்கிறோம் சொல்லுங்க? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். இதுல ரகசியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். உருசுகள் எப்ப நியமிப்பாங்க, உருசுடைய நாளை எப்படி நியமிப்பாங்க? இந்த இறைநேசர் என்னைக்கு மரணிச்சாங்களோ அன்னைக்குதான் உருசு எடுப்பாங்க. உதாரணத்துக்கு நாகூர்ல பார்த்தோம்னா ரபியுல் ஆஹிர் பிறை 10 அன்னைக்கு உருசு எடுப்பாங்க. எடுக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா ரபியுல் ஆஹிர் பிறை 10ல தான் நாகூர் ஷாலான் பாஷா நாயகம் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார்கள். திருச்சி தப்லியாலம் பாஷா நாயகம் பார்த்தோம்னா ரமலான் பிறை 14ல உருசு எடுப்பாங்க. ஏன்னா ரமலான் பிறை 14 தான் தாதா தப்லியாலம் பாஷா நாயகம் அவர்கள் மறைந்தார்கள். கௌசுல் ஆஸம் மஹ்பூபே சுப்ஹானி அவர்களுக்கு
ரபியுல் ஆஹிருடைய மாதம் 11 உருஸ் எடுப்பாங்க. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க மறைஞ்சாங்க. அப்ப இறைநேசர்கள் மரணித்த நாளிலே உருசுகள் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு குர்ஆன் ஹதீஸினுடைய ஒரு ஆதாரம் இருக்கு. இறைநேசர்கள் மரணித்து அடக்கப்படும் போது, அவர்கள் மரணிக்கும் போது எதை நோக்கி போறாங்க? யாரை பார்க்கிறாங்க? அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கிறார்கள். அவங்க உலகத்துல வாழும்போது எப்படிமா வாழ்வாங்க? அல்லாஹ் அல்லாஹ்னு வாழ்வாங்க. மரணிச்சோட யாரை பார்ப்பாங்க? அல்லாஹ்வை பார்ப்பாங்க. எனவே அவர்களுக்கு அது பெருநாள். நம்முடைய ரப்ப நாம என்னைக்கு பார்க்கணுமோ அதுதானே நமக்கு பெருநாள். அப்ப அந்த இறைநேசர்களுக்கு பெருநாள் என்ன? அவர்கள் மரணித்த நாள். சரி, அவங்க கபருல அடக்கணும்னு அவங்களுக்கு என்ன சொல்லப்படும்? நான் ஏற்கனவே சொன்னேன், புதுமாப்பிளை போல உறங்குங்கன்னு சொல்லப்படும். அப்ப அவங்க அந்த நாள் தான் புதுமாப்பிளை போல சந்தோஷமா உறங்க ஆரம்பித்த நாள். எனவே அந்த நாளை நாம என்ன பண்றோம்? ஒரு சிறப்பித்து உருஸ் என்று எடுக்கிறோம். சரி, அந்த நாள் தான் உருஸ் எடுக்கணுமா? பரல கிடையாது, ஒரு நாள் முன்ன பின்னே எடுக்கலாம். ஆனால் அதே நாளில் எடுப்பது சிறப்பு என்று பல இமாம்களும் சூஃபியாக்களும் வலிமார்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது நிறைய ஹதீஸுடைய கிதாபுகள் அதற்கு அதெல்லாம் இப்ப சொன்னதுக்கு நேரம் இன்ஷா அல்லாஹ். சரி, இது உருஸ் சம்பந்தமான. அடுத்து உருசுல என்ன செய்யறோம்? உருசுல இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே தர்காக்களுக்கு போனா என்ன செய்யறோம்? போர்வை போத்துறோம், சதர் போடுறோம், பூ போடுறோம். இதுவெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொன்னா இதுக்கும் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல ஒரு பெண்மணி வராங்க. யார்கிட்ட வராங்க? ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல தான் அடக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு தானே அந்த கபரை பார்க்க முடியும். அப்ப கதவை தட்டி ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை பார்க்க வேண்டும். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பார்க்கணும்னு சொன்னோனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த போர்வை, போர்த்தப்பட்டிருந்த போர்வை விலக்கி கபரை காட்டுகிறார்கள். அந்த கபரை பார்த்தோன்னே அந்த பெண்மணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுது 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 அதே இடத்தில் மூத்தாயிரம். சஹாபி பெண்மணி என்ன ஆறாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பார்த்து அந்த வேதனை தாங்காம அழுது அதே இடத்தில் மூத்தாயிரம். இதே போல இன்னொரு முறை வந்து சொல்லப்படுது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரையும் நாயகத்துடைய கபரையும் பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது போர்வை விலக்கி கபர்களை காட்டினாங்க சொல்லி ஹதீசுகள் இருக்கு, சஹீஹான ஹதீசுகள் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குறோம்? நாயகத்துடைய கபரில் சஹாபாக்கள் போர்வை போட்டிருந்தார்கள். சரி, எதுக்கு இந்த போர்வை? இதனுடைய மகனா என்ன? இதனுடைய அந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மனிதர் ஹயாத்தா இருக்கிறார், இல்ல இப்ப இந்த ஊருக்கு ஒரு அசத் வந்திருக்காரு, சரி கொடுத்து இப்போ ஒரு மனிதர் வந்திருக்காரு, இல்ல ஒரு எம்எல்ஏ எம்பி யாரோ வராங்க, இல்ல ஒரு அசத் ஹாஃபிலா வராங்க. நம்ம என்ன செய்வோம்? கண்ணியப்படுத்துவோம். ஒரு மேடையில என்ன செய்வோம்? ஒரு போரை போத்துவோம். போரை பத்தி கண்ணியப்படுத்துவோமா? அப்ப இந்த இறைநேசர் ஹயாத்தா தானே இருக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு கண்ணியம் செய்யணும் இல்லையா? எனவே இதை போன்ற போர்வை போட்டு அவங்களுக்கு கண்ணியப்படுத்துவோம். இது வந்துட்டு வணக்கம் கிடையாது. வணக்கம் என்பது வேறு, மரியாதை என்பது வேறு. கடைசியா அந்த செய்தி சொல்றேன், எப்படி வணக்கம் வேறு இபாதத் வேறு என்று எப்படி விளங்க நான் கடைசியா அந்த விஷயத்தை சொல்றேன். அப்ப போர்வைகள் போடலாம். சரி, பூ ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னா பூவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பூவுகளும் பச்சை கொம்புகளும் பச்சை இலைகளும் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கும். இந்த பூ வாடும் வரை என்ன செய்யும்? தஸ்பீஹ் செஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப அந்த தஸ்பீஹினுடைய நன்மை எங்க போவோம்? கபருக்குள்ள அடங்கி இருப்பவர்களுக்கு போவோம். எனவே நம்ம இந்த மூணா பாத்தியா, தசா பாத்தியா, சாலிஸ் பாத்தியாக்கு என்ன செய்வோம்? கபூர்ல போய் சந்தனம் தெளிச்சு பூ போடுவோம். சாதாரண மனிதர்களுக்கு, நம்மளுடைய மௌத்தாக்களுக்கு ஏன் அந்த பூ போடுறோம்னு சொன்னா அந்த பூ தஸ்பீஹ் செய்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த பூனுடைய தஸ்பீஹுடைய நன்மைகள் என்ன ஆகும்? அந்த கபராளிக்கு போவோம். எனவேதான் இது போன்ற இடங்களில் பூ போடுவோம். அப்ப பூ போடுவதற்கும் ஒரு ஆதாரம் இருக்கு. அப்ப பத்தி கொளுத்துறோம், சந்தனம் வைக்கிறோம், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பிடித்தமான விஷயங்கள் 3. எனக்கு பிடிச்ச விஷயம் எத்தனை? 3. ஒண்ணு என்ன? தொழுகை. 2வது என்னுடைய மனைவிகள். 3வது வாசனை நறுமணங்கள். முதல் விஷயம் என்ன? தொழுகை. 2வது பெண்கள், அதாவது என்னுடைய மனைவிகள். 3வது வாசனை பொருட்கள் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிடிக்கும்? வாசனை பிடிக்கும், வாசமா இருக்கக்கூடிய இடத்தை பிடிக்கும். இன்னும் ஹதீசுகள்ல வரக்கூடிய ஒரு செய்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமைகள் தோறும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாழக்கிழமை மஸ்ஜிது நபவியில, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இடத்துல மஸ்ஜிது நபவியில புகை போடுவதற்கென்று ஒரு சஹாபியை நியமித்திருந்தார்கள். அந்த சஹாபியோட வேலையை என்னங்க? வியாழக்கிழமை ஆயிட்டா புகை போடணும், ஊது போடணும். வியாழக்கிழமை ஏன் ஊது போடணும்? ஏன்னா வியாழக்கிழமை அதிகமான மக்கள் பள்ளிக்கு வருவாங்க.
அடுத்த நாள் ஜும்மாவுடைய நாள். எனவே வியாழக்கிழமை என்ன செய்வாங்க? இது நாயகம் செஞ்ச சுன்னத்து, நான் சாதாரண விஷயத்த சொல்ல, நாயகத்துடைய வாழ்க்கை நடந்த விஷயத்த சொல்றேன். அந்த சஹாபி ரோட்ல போனாங்கன்னு சொன்னா இதோ ஊது போடுபவர் போகிறான்னு சொல்லி அந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதருக்கு ஊது போடுறதுக்குன்னு ஒரு மனிதரை நியமித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஊதுக்கு, பத்திக்கு, வாசனைக்கு நாயகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அத்தர் நம்முடைய இஸ்லாத்துல ரொம்ப மகத்துவமானதாக இருக்கா இல்லையா? ஜும்மாக்கு போனா அத்தர் குடிச்சு போறது சுன்னத்தா இருக்கா இல்லையா? ஒரு மனிதன் மரணித்து போகும்போது அவனுக்கு அத்தர் கற்பூரம் எல்லாம் போட்டு சந்தோஷமா அவர் அனுப்புறோமா இல்லையா? வாசனையாக அனுப்புகிறோமா இல்லையா? அப்ப வாசனை என்பதும் இஸ்லாம் என்பதும் நெருங்கிய தொடர்புடையது. இஸ்லாம் என்னைக்குமே நல்ல விஷயத்தை விரும்பும், சந்தோஷமான விஷயத்தை விரும்பும். ஒரு அத்தரை தேய்ச்சி அப்படி முகர்ந்து பாருங்க, மனம் சந்தோஷமாகுமா இல்லையா? ராகத்தாகுமா இல்லையா? அப்ப அந்த மன ராகத்தை இஸ்லாம் விரும்புது. எனவே இதை போன்ற வாசனை பொருட்களை இஸ்லாம் விரும்புது. இப்ப நம்ம 4 பேர் இங்க உட்கார்ந்துருக்கோம், இந்த பூவுடைய வாசனை மூக்குல போகுதா? அப்ப மனதுக்கு ஒரு ராகத்து கிடைக்குதா? இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம ஒரு திக்ரு செய்யறோம், அப்ப மனசுக்கு ராகத்து இருக்குமா இல்லையா? ஒரு துவா செய்யறோம், மனசுக்கு ஒரு ராகத்து இருக்குமா இல்லையா? எனவே தான் இந்த இடங்களில் நாம் பூ போடுறோம், சந்தனம் போடுறோம், பத்தி கொளுத்துறோம், ஊது கொளுத்துறோம். இதுவெல்லாம் நாயகத்துடைய ஹதீஸின் அடிப்படையில் தான் செய்யறோம். இது எதுவுமே வணக்கம் கிடையாது. இப்ப விளங்கிருச்சா? இறுதியாக ஒரே ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. இப்ப சில பேர் இந்த கபறுகளை தொட்டு முத்தம் வைக்கிறாங்க, கபருடைய வாசப்படியை தொட்டு முத்தம் வைக்கிறாங்க, கபருல முத்தம் வைக்கிறாங்க. இப்படி செய்யலாமா அப்படின்னு சொன்னா கபறுகளுக்கு சஜ்தா செய்வதுதான் கூடாது. சஜ்தா யாருக்கு மட்டும்தான் செய்யணும்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்யணும். ஆனால் முத்தம் என்பது யாருக்கு வேணாலும் வைக்கலாம். நம்ம ஒரு குழந்தை இருக்குங்க, குழந்தை என்ன செய்வோம்? தூக்கி முத்தம் வைப்போம். அதே போல நமக்கு பெரியவங்க யாராச்சும் இருக்கிறாங்க, ரொம்ப மரியாதைக்கு நெத்தியில முத்தம் வைப்போம். அரபுகள்கிட்ட இன்னமும் அந்த பழக்கம் இருக்கு, கையில முத்தம் வைப்பாங்க, நெத்தியில முத்தம் வைப்பாங்க. இதெல்லாம் இருக்கா? வெளிநாடு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அப்ப முத்தம் என்பது என்ன? அன்பின் வெளிப்பாடு. அப்ப அன்பின் வெளிப்பாடு இந்த இறைநேசர் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. அப்ப அவருடைய கபறுகளை வாயை கொண்டோ இல்லை கையை கொண்டு தொட்டு முத்துவதால எந்த பாவமும் கிடையாது. அது இபாதத்து கிடையாது, அது அன்பின் வெளிப்பாடு. சரி, இப்படி சஹாபாக்கள் செஞ்சிருக்கு, நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் சஹாபி செஞ்சிருக்கணும், அதுதானே. அப்ப சஹாபா செஞ்சிருக்காங்களான்னு ஹதீஸ்ல பார்த்தோம்னா, மர்வான் அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஆட்சியாளன், இஸ்லாமிய ஆட்சியாளன் ஆண்டு கொண்டிருக்கும் போது அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபருக்கு வராங்க. கபருக்கு வந்து தங்களுடைய முகத்தை வைத்து பிரட்டி எடுக்கிறாங்க. கபருடைய மண்ணுல என்ன பண்றாங்க? இப்படி முகத்தை வச்சு இப்படி இப்படி பிரட்டி எடுத்து அந்த கபரை முத்தம் வைக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்த மர்வான் பார்த்துட்டு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா கொடூரமான ஆட்சியாளர், அவனுக்கு அல்லாஹ் சொல்ல தெரியாது. என்ன செய்யற அப்படின்னப்ப, அப்ப அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி அப்படி ஒரு கம்பீரமான கேட்டாங்க, நான் யாருடைய இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு வந்திருக்கேன், அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய கபருக்கு வந்திருக்கிறேன். நான் வெறும் கல்லையும் மண்ணையும் முத்தம் வைக்கல, ரசூலுல்லாஹ்வை முத்தம் வைக்கிறேன்னு சொல்லி அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா முத்தம் வைத்த சம்பவம் ஹதீஸ் கிதாபில் பதியப்பட்டிருக்கு. இப்ப நாம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறோம். ஹஜ்ஜுல சிறப்பான ஒரு விஷயம் என்ன செய்வாங்க? ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க தெரியும். ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தம் வைப்போமா? ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தம் வைப்போமா? அப்ப அது இபாதத் ஆயிருமா? காபத்துல்லாஹ்வுடைய கதவை தொட்டு முத்தம் வைப்போம், அப்ப அது இபாதத் ஆயிருமா? அப்ப இஸ்லாத்தின் ஒப்பீடுகள் என்பது நல்ல விஷயத்தை தான் செய்வது, மாதிரி தீய விஷயத்தை செய்யக்கூடாது. அப்ப இதுவெல்லாம் என்னதுங்க? முத்தம் வைப்பது என்பது இஸ்லாத்தில் ஆகுமானது, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. அப்ப சஜ்தா தான் செய்யக்கூடாது. அப்ப சஜ்தா என்ன அது முதல்ல விளங்கிக்கணும். சஜ்தாக்கு எப்படி தாரிஃப், அதோட இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னா, சஜ்தாக்கு முதல்ல ஒளி செஞ்சிருக்கணும். சஜ்தாக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஒளி செஞ்சிருக்கணும். பிறகு நம்முடைய 7 இடங்கள், நெற்றி, மூக்கு, 2 கைகள், முட்டுகள், கால், இது எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? தரையில் படிந்து இருக்கணும். காபத்துல்லாவையோ இல்லது அந்த விஷயங்களை முன்னோக்கி இருக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தை முன்னோக்கி இருக்கணும், காபத்துல்லாவை முன்னோக்கி இருக்கணும். சஜ்தாவில் இருந்து தஸ்பீஹ்கள் ஓதணும். மனசுல நான் சஜ்தா செய்யறேன் நியத் இருக்கணும். இதுவெல்லாம் இருந்துச்சுனால ஒரு சஜ்தா கூடும். இங்க கபர்ஸ்தானுக்கு, இந்த கபர்களுக்கு வலிமாருடைய ஜியாரத்துக்கு வரக்கூடியவங்க யாராச்சும் நியத் இருக்கா? நான் சஜ்தா செய்ய நியத் வச்சு சஜ்தா செய்யறாங்களா? இல்ல ஒளி செஞ்சுட்டு வராங்களா? இல்ல இந்த 7 இடத்துக்கு நெத்தியில தரையில வைக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. கபரை நின்று கொண்டே தொட்டு முத்த வைக்கிறோம், இல்ல கபரை புரிஞ்சு முத்த வைக்கிறோம். அப்ப 7 இடம் பூமியில பதியாகுமா? அப்ப முத்தம் என்பது வேறு, கபருக்கு தரக்கூடிய மரியாதை என்பது வேறு, சஜ்தா என்பது வேறு. விளங்கிடுச்சுங்களா? அப்ப சஜ்தா என்பது வேறு, முத்தம் என்பது வேறு. இப்ப இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இஸ்லாத்துல இன்னைக்கு பல பேர் பல விஷயத்தை குழப்பிக்கிறாங்க.
என்ன சொல்றாங்க, எப்ப அவன் நிக்க வச்சு வர்ற நீ படுக்க வச்சு வர்ற, அவன் கோயில்ல திருவிழா எடுக்கிறா நீ தர்கால ஊசி எடுக்கிற, அவன் கோயில்ல பூ போடுறா நீ தர்கால பூ போடுற, அவங்க கோயில்ல பால் பணம் எடுக்கிறாங்க நீ சந்தன பணம் எடுக்கிற, அவங்க கோயில்ல பத்தி கொடுக்குறாங்க நீ பத்தி கொடுக்குற. இப்ப நாம கேட்கிறோம், இப்ப இதே போல சொல்லுங்க, அவன் கோயிலை சுத்தி வரா நீ காபத்துல்லாவை சுத்தி வர கேட்பாங்க. அவன் ஹஜருல்லா சொத்தை முத்த வைக்கிறான், அவன் கோயில முத்த வைக்கிறான், கல்ல சொத்தை முத்த வைக்கிறான், நீ ஹஜருல்லா சொத்தை முத்த வைக்கிற. அவன் கோயில்ல மொட்டடிக்கிறான், நீ மினாவுல மொட்டடிக்கிற. இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க, மினால போய் மொட்டடிக்கிறாங்களா ஹஜ் உம்ராக்கு? அவன் கோயில்ல மொட்டடிக்கிறான், திருப்பதியில மொட்டடிக்கிறான், நீ மினால மொட்டடிக்கிற. அவன் ஜம்ஜம், நம்ம ஜம்ஜம் நீரை புனிதம் சொல்றோம், அவன் தீர்த்தத்தை புனிதம் சொல்றான். இப்படி ஒப்பீடு செய்து தவறான விஷயங்களை ஒப்பீடு செய்தால் என்ன ஆகும், ஹஜ்ஜுங்கிற ஒரு அமலே இல்லாம போயிடும், உம்ராங்கிற ஒரு அமலே இல்லாம போயிடும். இப்படி எல்லாம் ஒப்பிட்டோம்னா எவனும் காபத்துல்லாஹ்க்கு போக முடியாது, எவனுமே ஹஜ் செய்ய முடியாது. அப்ப இதை போன்ற தவறான ஒப்பீடுகளை தயவு செய்து இளைஞர்களை செய்து விடாதீங்க. ஏன்னா மார்க்கம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம். நான் நேரத்தே சொன்னேன், இந்த மார்க்கத்துக்காக எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாகூர் ஷால்குமிது பாஷா நாயகம் எங்க பிறந்தாங்க, மாணிக்கப்பூர்ல பிறந்து அங்கிருந்து தன்னுடைய சொத்து 10 பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு 404 சீடர்களோடு இந்த நாகூர்ல வந்து அடங்கியிருக்கிறாங்க. திருச்சி தப்லியால பாஷா நாயகம் ஈராக்கில் பிறந்து அங்கிருந்து அவருடைய அரசை விட்டுட்டு வந்து இந்த மண்ணுலகில் அடங்கி இருக்கிறாங்க. ஏர்வாடி பாதுஷா நாயகம் மதீனாவுல பிறந்தவங்க, மதீனாவுல விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து பாண்டிய மன்னர்களோடு போர் செய்து இந்த இடத்துல அடங்கியிருக்கிறாங்க. அவர்கள் செய்த போரினுடைய பரக்கத், அவர்கள் செய்த போரினுடைய தியாகத்தினுடைய பரக்கத் இன்னைக்கு நாமெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம். இப்படி எத்தனையோ வரலாறு பெருமக்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் மதீனாவில் ஆரம்பிச்சா இந்த இறைநேசர் வரை இவருடைய வரலாறு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கலாம், நேரம் கடந்து விடிஞ்சிடும். அவ்வளோ இறைநேசர் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்திருக்கிறாங்க. எனவே இதை போன்ற தவறான ஒப்பீடுகளை தயவு செய்து செய்யாதீர்கள். இஸ்லாம் என்பது புனிதமான மார்க்கம். இப்படி தவறான முறையில் ஒப்பீடு செய்து இஸ்லாத்தையும் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் அழித்து விடாதீர்கள். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்றேன். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் தஆலா படைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சுட்டான். படைச்சிட்டு மலக்குகளுக்கு என்ன சொன்னா, எல்லா மலக்குகளையும் கூப்பிட்டு சஜ்தா செய்யுங்கன்னு சொன்னான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் சொன்னான். அப்ப இப்லீஸ் மட்டும் என்ன சொன்னா, எல்லா மலக்குமார்களும் சஜ்தா செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று. இப்லீஸ் மட்டும் சொல்றான், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டேன், எனவே நான் சஜ்தா செய்ய மாட்டேன். ஏன் மலக்குகள் சஜ்தா செஞ்சாங்க, ஏன் இப்லீஸ் சஜ்தா செய்யல சொன்னா, மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை முஹம்மதியாவை பார்த்தாங்க. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒளியை, நூறான அந்த ஒளியை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெற்றியில அல்லாஹ் தஆலா ஜொலிக்க செய்தார். மலக்குகள் எல்லாம் பாக்குறாங்க, ஆதமுடைய நெற்றியில நூரை முஹம்மதியா ஜொலிக்குது, உடனே எல்லாம் சஜ்தா செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வுடைய நூருக்கு சஜ்தா செஞ்சுட்டாங்க. இப்லீஸ் மட்டும் அந்த ஆதமை வெறும் மண்ணாக பார்த்தான், எனவே அவன் ஷைத்தானாக தூக்கி எறியப்பட்டான். இன்னைக்கு நம்மில் பல பேர் அப்படிதான், இங்க அடங்கி இருக்கக்கூடிய இறைநேசர் என்று பார்க்க மாட்டேங்கிறோம், அந்த இறைநேசருக்குள் இருக்கக்கூடிய நூரை முஹம்மதியாவை பார்க்க மாட்டேங்கிறோம், வெறும் கல்லையும் மண்ணையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து என் இஸ்லாமிய பெருமக்களே, என் இஸ்லாமிய இளைஞர்களே, சொந்தங்களை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. இந்த கபர்களை நாம் வெறும் கபராக, மண்ணாக, கல்லும் மண்ணுமாக பார்த்தோம்னா ஷைத்தானை போல நாமும் தூக்கி எறியப்படுவோம். இதோ அந்த மலக்குகளை போல நூரை முஹம்மதியாவை இந்த இடத்திலே பார்த்தோம் என்றால் நாம் ஜெயப்பெறுவோம். எனவே இதுதான் இபாதத்திற்கும், இபாதத் என்றால் இறைவனை வணங்குவது. இதை போன்ற கபர்களுக்கு வருவது, ஜியாரத் செய்வது என்பது அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை. எனவே விளங்கிக் கொள்ளுங்க, மரியாதை என்பது வேறு, இபாதத் என்பது வேறு. இபாதத் என்பது வேறு, மரியாதை என்பது வேறு. எனவே நாம் கபர்களுக்கு எந்த இபாதத்தும் செய்ய வரல, கபர்களுக்கு ஜியாரத் என்ற சுன்னத்தான வழிமுறையை தான் பின்பற்ற வரோம். கபரில் அடங்கி இருப்பவர்களுக்கு நாம் எந்த இபாதத்தும் செய்யல என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். எனவே இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்றேன், கபர்களுக்கு வந்தால் நாம் எப்படி ஜியாரத் செய்ய வேண்டும் என்ற வழிமுறையோடு இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்வேன். ஏன்னா முக்கியமான விஷயம் இது, நிறைய பேர் தெரியாத விஷயம். இப்ப நம்ம எல்லாம் விளங்கிட்டோம், இந்த இறைநேசர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க, எல்லாம் விளங்கிட்டோம். அப்ப இவர்களை பார்க்க வரும்போது என்ன செய்யணும், முதல்ல ஒழு செஞ்சுக்கணும், முதல்ல சுத்தமா இருக்கணும், நல்ல உடைகள், ஆடைகள் அணிந்து கொள்ளணும், ஒழு செய்து கொள்ளணும். ஒழு செய்துட்டு வர வழியில சலவாத்து ஓதிக்கிட்டே வரணும். ஏன்னா சலவாத்துங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். சில சலவாத்துடைய பலன்கள் அடுத்த பயான்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம இடத்துல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்துங்க. மார்க்க விஷயங்களை, ஷரியத் சட்டங்களை கத்துக்கிறது, குளிப்பு எப்படி குளிக்கணும்,
எப்படி தூங்கணும், எப்படி தொழுகணும், சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்துங்க. இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்துங்க. நீங்க எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நாம் உங்களுக்கு சொல்லி தருவதற்கு, பயான் செய்வதற்கு, குர்ஆன் ஓதி தருவதற்கு நாம் எல்லா நேரமும் தயாராக இருக்கிறோம். நீங்க நைட்டு 2 மணிக்கு போன் பண்ணி ஹஸ்ரத் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறனால நம்ம வர தயாராக இருக்கிறோம். தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்யுங்க. நான் மன வேதனையோட ஒரு விஷயத்த சொல்றேன், அதே சமயம் மன சந்தோஷப்பட்டு இன்னைக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஓதி படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் இதே ஊர்ல இதே உருசு, இதே நல்ல உருசு. நாங்க உருசுன்னு சொல்லவும் நாங்க ஒரு ஆர்வத்துல கிளம்பி வந்தோம். ஒரு 4-5 பேர் எல்லாம் கிளம்பி வந்தோம். வந்து பார்த்தா எங்களுக்கு உண்மையாலுமே ஆடி போயிடுச்சு. நாங்க எங்கேயுமே பார்க்காத சின்ன பிள்ளை இருந்து பார்த்தா வெளியே பெரிய தர கட்டி படம் ஓடிட்டு இருக்கு. படம் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கரகாட்டம் நடக்குது, ஒரு பக்கம் கூத்து நடக்குது, ஒரு பக்கம் பசங்க பிள்ளைங்க ரொம்ப அனாச்சாரம். அடாடா என்னடா இது, தர்காங்கிற பேர்ல இவ்வளவு அனாச்சாரம் நடக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி திருத்த போறோம்னு சொல்லி ரொம்ப மனவேதனை. அப்ப நாங்க நேரா 4 பேரும் வந்தோம். இந்த இளைஞர்களுடைய தர்பார் நண்டு அல்லா இடத்துல துவா செஞ்சோம். அல்லா இந்த ஊர் மக்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல இந்த ஒரு தர்காவுல நீங்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல இப்படி அனாச்சாரமான படம் ஓடுது, பாட்டு, கேள்வி, கூத்து, எல்லாம் தயவு செய்து இதெல்லாம் நிறுத்தி சுன்னத்தான முறையில் உருசு நடப்பதற்கு அருள் செய்யலாம் பேர் சொல்லி துவா செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துல சத்தியமா சொல்றோம், அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செஞ்சா. இன்னைக்கு சுன்னத்தான முறையில சலாம் வைத்தோடு ஆரம்பிச்சோம். சூரா ஓதணும், யாசின் ஓதணும், ஃபாத்தியா ஓதணும், நல்ல பயான் செஞ்சோம். தயவு செய்து என் அன்பு சொந்தங்களே, இந்த விஷயத்தை வருட வருடம் தொடர்ந்து செய்யும். குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், இந்த சுன்னத்தான முறையில செய்யும். தர்காக்களுக்கு வருவது தப்பு இல்ல, தர்காக்களில் அனாச்சாரம் செய்வதுதான் தப்பு. அதனால நாம எதிர்க்கணும். தர்காக்கள் யாரும் சஜ்தா செய்யறாங்களா, நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கணும். செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. கபர்களை முத்த வைக்கிறாங்களா, சஜ்தா செய்யக்கூடாது, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு தர்காக்கே போக கூடாதுன்னு சொல்லி நாம் தர்காக்களை அழித்தோம் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாத்தை அழித்தோம் என்பதாக ஆகிவிடும். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த தர்காக்களை எல்லாம் அழிச்சிட்டோம், நம்மளுடைய சொத்துக்களும் முழுமையாக அழிந்துவிடும். இன்னைக்கு வக்ஃப்ல முக்காவாசி சொத்து தர்காக்களுக்கு தான் எழுதப்பட்டது. நாம அந்த விஷயங்களை தேடி போகும்போது நான் பார்த்த விஷயம், குறிப்பாக நம்முடைய பெரம்பலூர் பகுதியில எல்லா தர்காக்களுக்கும் தான் அந்த இடத்தினுடைய வக்ஃப் ஃபுல்லு செய்யப்பட்டது. இப்ப இந்த தர்காவை நீங்க அழிச்சு ஒழிச்சிட்டீங்க, தர்கா இல்ல அப்படியெல்லாம் அழிச்சாச்சு. அப்ப அந்த சொத்து யாருக்கு போகும்? முழுக்க முழுக்க அந்நியர்களுக்கு போயிடும். அதே போல தர்காக்களை அழிச்சிட்டோம், சரி வக்ஃப் போது சொத்து போது அது அடுத்த விஷயம், உலகாயுத விஷயம். நம்முடைய ஈமான் போயிடும். இந்த இளைஞர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா நாம இந்த மண்ணுலகில் வாழ்ந்ததுக்கு ஆதாரம். இன்னைக்கு என்ன கேட்கிறான், சிஏஏ கொடு, என்ஆர்சி கொடு, நீ இந்த குடிமகன் தானான்னு கேட்கிறான். நாம சொல்றோம் இந்த மண்ணை இஸ்லாமியர்கள் தான் ஆண்டோம்னு சொல்றோம், இளைஞர்கள் இந்த மண்ணை ஆண்டாங்கன்னு சொல்றோம். அதுக்கு ஆதாரம் என்ன? இளைஞர்கள் இந்த மண்ணை ஆண்டாங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? இந்த தர்காக்கள், அவங்களுடைய வரலாறுகள். அப்ப அவங்களுடைய வரலாறு சொல்லணும், அவங்களுடைய தர்கா இருக்கணும். இப்ப நாம் சொல்ற இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே 1300 வருஷமாக நாம் இங்க இருக்கிறோம் சொல்றோம். எப்படி சொல்றோம்? தாதா தப்லீக் ஆலம் பாஷா நாயகம் 1100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுலகத்துக்கு வந்தாங்க, இந்த உலகத்துக்கு வந்தாங்க, இந்த உலகத்துல ஆட்சி அதிகாரம் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்றோம். இப்ப ஒருத்தர் சொல்றாரு தர்காக்களை அழிச்சிருங்க. இப்ப திருச்சி தப்லீக் ஆலம் பாஷா நாயகம் தரமட்டமாக்கியாச்சு. இப்ப எதை வச்சு வரலாறு எழுதுவீங்க? எதை வச்சு அவனுக்கு ஆதாரம் காட்டுவீங்க? அப்ப நாம் வாழ்ந்தோம், நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், நம்முடைய இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே ஆட்சி செய்தார்கள் என்பதற்கான அடையாளமே இந்த தர்காக்கள் தான். எனவே தர்காக்களை அழித்துவிட்டு நம்முடைய இஸ்லாமிய வரலாறு இந்த மண்ணிலே எழுத முடியாது என்பதை தயவு செய்து என்னுடைய இளைஞர்களே மனதில் நல்ல முறையில பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொரு தர்காக்களும் இஸ்லாத்தின் அடையாள சின்னங்கள், நம்முடைய ஈமானினுடைய அடையாள சின்னங்கள். எனவே இந்த தர்காக்களை நாம் சிறப்பித்தோமே ஆனால், இந்த தர்காக்களை கட்டி எழுப்பினோமே ஆனால், இந்த தர்காவிலே உருசு விழாக்களை நடத்தி மார்க்க பிரச்சாரம் செய்தோமே ஆனால், நிச்சயமாக அல்லாஹ் தாலா இதனுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய ஊரையும் நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் அல்லாஹ் தாலா பிரகாசமாக பிரகாசிக்க செய்வார். ஆமீன். எனவே இந்த தர்காக்களுக்கு அதிகமாக ஹித்மத் செய்யுங்க. இந்த தர்காவுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக ஒவ்வொருத்தரும் பாடுபடுங்க. தொடர்ந்து ஜியாரத்துக்கு வாங்க. ஜியாரத் வந்து அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. ஏன்னா இந்த ஊர்ல இஸ்லாமிய வளர்ச்சி அதிகமாக கூடு, குர்ஆன் ஓதுபவர்களை அதிகமாக கொடு, ஆலிம் அதிகமாக கொடு, ஹாஃபிஸ்களை அதிகமாக கொடு, துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த இறைநேசனுடைய துவா பரக்கத்தை கொண்டு நம்முடைய துவாக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார். எனவே தர்காக்களை கொண்டுதான் நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகளை எழுத முடியும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப தர்காக்களுக்கு வரும்போது ஒழு செய்துட்டு வரோம், ஸலவாத் ஓதிட்டே வரோம். வந்து நின்று முதல்ல அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ஹபீபல்லாஹ் என்று நாயகத்துக்கு சலாம் சொல்லிட்டு அந்த இறைநேசர் சொல்லணும் யா வலியுல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த இறைநேசர் சலாம் சொல்லணும். பிறகு அல்ஹம்து சூரா ஓதணும். பிறகு யாசின் சூரா, தெரிந்தால் முஸம்மில் ஓதலாம். ஏன்னா முஸம்மில் சூரா இறைநேசர்களுக்கு ஓதி அதியா செஞ்சோம்னா மிகப்பெரிய பரக்கத்து.
அப்ப முஸம்மில் சூரா, குல் ஹுவல்லாஹ் 3 தாட்டி, ஃபலக் ஒரு தாட்டி, நாஸ் ஒரு தாட்டி. இல்ல எனக்கு யாசின் ஓத தெரியல, பிரச்சனை இல்ல, அல்ஹம்து சூரா ஒரு தாட்டி, குல் ஹுவல்லாஹ் 3 தாட்டி, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஒரு நாஸ் ஒரு மாட்டி, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஒரு தாட்டி ஓதி, யா அல்லாஹ் நான் ஓதிய இந்த சூராக்களுடைய சவாபுகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், சஹாபாக்கள் பேரிலும், நபிமார்கள் பேரிலும், வலிமார்கள் பேரிலும், குறிப்பாக இந்த இறைநேசர் பேரிலும் நன்மையாக எத்தி வைப்பாயாக, துகுப்பாவாக காணிக்கையாக எத்தி வைப்பாயாக சொல்லி துஆ செய்யணும். இப்படி காணிக்கை செய்வதில் 2 வகை இருக்குங்க. இந்த மாதிரி காணிக்கை செய்வதில் சூறாவை ஈசால் சவாபு செய்வதில் எத்தி வைப்பதில் 2 வகை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மரணித்த முன்னோர்களுக்கு எத்தி வைப்பது ஒன்று, இறைநேசர்களுக்கு எத்தி வைப்பது ஒன்று. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த இறைநேசர்கள் சந்தோஷம் மாப்பிள்ளை போல தூங்கக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல இருந்து உணவு வாங்கக்கூடியவங்க. நாம ஓதக்கூடிய சூறாவை கொண்டு உங்களுக்கு தரஜா உயர போதா? நாம ஓதக்கூடிய சூறாவை கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா? ஆனா நாம ஓதக்கூடிய சூறாவை கொண்டு யாருக்கு பயன் இருக்கு? நம்முடைய கபுராணிகளுக்கு பயன் இருக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு பயன் இருக்கு. அப்ப இது போன்ற சூறாக்களை ஓதி இறைநேசர்களுக்கு எத்தி வைக்கும் போது அதை காணிக்கையாக எத்தி வைக்கணும். அதே சமயம் நம்முடைய மௌத்தாக்களுக்கு கபுராணிகளுக்கு எத்தி வைக்கும் போது நன்மையாக எத்தி வைக்கணும். வழிமார்கள் வைக்கும் போது எப்படி வைக்கணும்? காணிக்கையாக துகுபாவாக எடுத்து வைக்கணும். அதே போல நம்முடைய முன்னோர்கள் தாதா தாதி நானி அவங்களுக்கு வைக்கும் போது நன்மையாக எத்தி வச்சு அவருடைய கபர்களுக்காக துவா செய்யணும். யாரும் அவங்களுக்கு கபரு விசாலம் இருக்குது, கபருல வந்துட்டு நல்ல உணவு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நாம துவா செய்யணும். அப்ப இறைநேசர்களுக்கு நாம துவா செய்ய தேவையில்லை, இறைநேசர்கள் நமக்கு துவா செய்வாங்க. நாம எந்த கபராளிக்கு துவா செய்யணும்? நம்முடைய தாதா தாதி நானா நானி நம்முடைய மௌத்தாக்களுக்கு தான் நாம துவா செய்யணும். இறைநேசரிடத்தில் துவாவை பெற்றுக் கொள்வதற்காக தான் நாம இங்க வரோம். இந்த இடத்துக்கு எதுக்குன்னு வரோம்? நாம துவா செஞ்சா அவங்களுக்கு தரஜா உயர்ப்பதா? அவங்களே உயர்ந்த தரஜால தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த இவ்வளவு நாள் ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கோம், அதோட விளக்கம் என்னன்னு சொன்னா, அவர்களிடத்தில் துவாவை பெற்றுக் கொள்வதற்காக தான் நாம இங்க வரோம். அப்ப இந்த இடத்துல வந்து எப்படி துவா செய்யணும்? யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இந்த இறைநேசனுடைய தர்பார்ல நான் நிற்கிறேன். இவர்கள் நீண்ட இஸ்லாமிய ஆட்சி செய்திருக்கிறாங்க, இவர்களை கொண்டு எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய மார்க்க பிரச்சாரம் செய்து அடங்கி இருக்கிறாங்க. இந்த இறைநேசரின் பொருட்டினால் நான் கேட்கிறேன், இந்த இறைநேசருடைய பரக்கத்தை கொண்டு கேட்கிறேன். யா அல்லாஹ், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடு, சுபிட்சமான வாழ்க்கை கொடு என்று சொல்லி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்வின் இடத்துல இந்த இடத்துல இருந்து நாம முராது செய்யணும். இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் தரத்துல நாம துவா செய்யணும். பிறகு ஸலவாத் ஓதிட்டு திரும்பி போகும்போது முதுகை காட்டாம பின்புறமா நடந்து, ஏன்னா அவங்க கண்ணியமானவங்க. அப்ப இவர்கள் முன்னாடி நிற்கும் போது இந்த இடத்துக்குள்ள எந்த தர்காவுக்கு வந்தாலும் சரி ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும். நாம எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் இருந்தா வரக்கூடிய அந்த நசரு அழகானதாக இருக்கும். அதனால நாம வெளியே வரும்போது முதுகை காட்டாம கண்ணியமான முறையில வெளியே வரணும். இவ்வளவுதான் ஜியாரத். ஜியாரத்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, இவ்வளவுதான் ஜியாரத். நாம விருப்பப்பட்டா பூ போடலாம், பத்தி கொடுக்கலாம், அதெல்லாம் நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து, இதெல்லாம் இபாதத்து கிடையாது. அப்ப இதுதான் ஒரு ஜியாரத் செய்வதற்கான வழிமுறை. இன்ஷா அல்லாஹ் விளங்கிருச்சா? இன்ஷா அல்லாஹ் இதில் யாருக்கேனும் ஏதேனும் சந்தேகம் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மகிட்ட வந்து கேளுங்க. நாம குர்ஆன் ஹதீஸுடைய வாயிலாக இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்துவோம். நான் இறுதியாக இன்னொரு விஷயம் கேட்டுக்கொள்றேன், அடுத்தடுத்து இதோட நிறுத்தி விடாம அடுத்தடுத்து அதிகமான பயான் நிகழ்ச்சிகள், அதிகமான தர்பியத் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கு குர்ஆனை ஓத கற்றுத் தருவதற்கு நாம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான மஜ்லிஸ்களை இன்ஷா அல்லாஹ் தயவு செய்து ஏற்படுத்துங்க. வல்ல அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இந்த புனிதமான மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லாருடைய ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவாக்குவானாக. நம்முடைய எல்லாருடைய கோரிக்கைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவாக்குவானாக. நம்மை முழுமையாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நாம் என்னென்ன நாட்டங்களோடு என்னென்ன தேட்டங்களோடு இந்த தர்பாருக்கு வந்தோமோ நம்முடைய எல்லா நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள்வானாக. இந்த இறைநேசனுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஈமானினுடைய ஒளியை அல்லாஹ் தஆலா அதிகரிக்க செய்வானாக. எத்தனையோ பெண்களும் ஆண்களும் எத்தனையோ கோரிக்கைகளோடு வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹ் தஆலா இந்த இறைநேசன் பரக்கத்தால் கபூல் செய்வானாக. எத்தனையோ திருமணமாகாத குமர்கள் நல்ல திருமணத்தை நாடி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்லது ஒரு ஜோடா பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா அமைத்து தருவானாக. எத்தனையோ பேர் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வத்தை தருவானாக. எத்தனையோ இளைஞர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல படிப்பையும் நல்ல இல்மையும் அல்லாஹ் தஆலா வழங்கி அருள்வானாக. எத்தனையோ பேர்கள் படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல வேலையையும் பரக்கத்தான செல்வத்தை தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பரக்கத்தை தந்தருள்வானாக. நம்முடைய தொழிலிலே நல்ல விருத்தியை தந்தருள்வானாக. நம்முடைய தொழிலிலே நல்ல பரக்கத்தை தந்தருள்வானாக. அதிகமாக சம்பாதித்து இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய நல்லது ஒரு மனதை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. நம் அனைவரையும் 5 வேளை தொழுகையாளிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. 5 வேளை தொழுகையின் இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா வழங்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானிலே நல்லதொரு நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. 30 நாட்களும் அல்லாஹ்விற்காக
பகலில் முழுவதும் நோன்பிருந்து இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய நல்ல நசீபை தந்தருள்வானாக. ஒவ்வொரு நாளும் 20 ரக்காய் தராவீகளை தவறாமல் குர்ஆனோடு கேட்டு ஓதக்கூடிய தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. இங்கு குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்கு குர்ஆனை ஓதக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. குர்ஆன் ஓத தெரிந்தவர்களுக்கு குர்ஆனினுடைய அதிகமான விளக்கங்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. யார் யாரெல்லாம் ஜகாத் வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஜகாத் கொடுக்கும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை தந்தருள்வானாக. யார் யாரெல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா வழங்கி அருள்வானாக. இன்னும் யார் யாரெல்லாம் உடல் நலத்தோடு பணத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் செல்ல ஹஜ் செல்லக்கூடிய நல்ல நசீபை தந்தருள்வானாக. நாம் ஒவ்வொரு தொழுகையிலுமே யா அல்லாஹ் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறோம் என்று துஆ செய்கின்றோம். அந்த காபத்துல்லாவிற்கு சென்று அந்த காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய தவாப் வரக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு சென்று ஸலாத்து ஸலாம் சொல்லி ஜியாரத் செய்யக்கூடிய நல்ல நசீபை தந்தருள்வானாக. கனவிலும் நனவிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி அருள்வானாக. இந்த வலிமார்கள் யார் என்று விளங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபை தந்தருள்வானாக. வலிமார்கள் கொண்டு வந்த தீனை மக்களிடத்தில் பரப்பக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. வலிமார்களுடைய வரக்கத்தை கொண்டு வலிமார்களுடைய ஹக்கீகத்தை விளங்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வலிமார்கள் என்றால் யார், இறைநேசர்கள் என்றால் யார் என்று விளங்கக்கூடிய நல்ல நசீபை தந்தருள்வானாக. இந்த முழு ஊரையும் தேவையூர் தைக்கால் போன்ற இந்த ஊர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா தீன்தாரிகளாக இஸ்லாமியர்களாக மாற்றி அருள்வானாக. இவர்களுக்கு நல்ல இல்மை தந்தருள்வானாக. சாலிஹான வாழ்க்கையை தந்தருள்வானாக. இவர்கள் அனைவருக்கும் ஈமானினுடைய ஒளியை கல்வியை அல்லாஹ் தஆலா ஏற்றி அருள்வானாக. இந்த ஊரை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வானாக. இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த ஊருக்கு நல்ல மழையை இறக்கி அருள்வானாக. இந்த ஊருக்கு நல்ல சாலிஹான மலக்குமார்களை இறக்கி அருள்வானாக. நல்ல துவாக்களை இறக்கி அருள்வானாக. மேலும் என்னென்ன நாட்டுகளோடு யார் யாரெல்லாம் வீடுகளிலும் இந்த இடங்களிலும் தர்காக்களிலும் நின்று துவா செய்கிறார்களோ எல்லோருடைய நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள்வானாக. இன்னும் யார் யாரெல்லாம் உடல் நோய்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்தருள்வானாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலையும் சுகத்தையும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வை வணங்குவதற்கும் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதற்கும் புகழ்வதற்கும் நல்லதொரு நாவையும் உடலையும் கையையும் காலையும் சுகத்தையும் ஆஃபியத்து சலாமத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்கி அருள்வானாக. இன்னும் என்னென்ன நாட்டங்களோடு என்னென்ன தேட்டங்களோடு நாம் கையேந்திருக்கின்றோமோ எல்லா நாட்டு தேட்டங்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனிதமிக்க இந்த இறைநேசரின் பொருட்டாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.